வணக்கம் இலக்கிய குரங்கு. வணக்கம் சௌமியா. வணக்கம் வணக்கம். மிக வேகமாக அடுத்த புத்தகத்தோடு வந்ததுக்கு நன்றி. ஆமாம், நீயே பேசுகிறியா கிரீக் மித்தாலஜி, அடுத்த புக்கு நீயே பேசுறதுக்குள்ள நானே வருகிறேன் என்று. நன்றி சௌமியா. நல்ல கமெண்ட். கிரீக் மித்தாலஜி ஒரே ஒரு டிஸ்க்ளைமர் மட்டும், நான் பணியின் காரணமாக அவர்களுக்கு இருமல் வரும், அதனால் த்ரோட்டும் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. எனக்கு நிறைய இது பணியின் காரணமாக ஸ்டக் ஆகும், அதையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இன்று நம்ம ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு புக்கு நான் கண்டுபிடிச்சிருக்கேன். பாருங்களேன். ஹேர் ஸ்டோரி, முடியின் கதை. உங்க முடி எங்க? ஏன் முடி வந்து இந்த புக்கை படிச்சு வெறியாகி நான் வந்து போதுண்டா அப்படின்னு கட் பண்ணிட்டேன். அப்படிலாம் இல்லை, கோயின்சிடென்ட்ல அது வரை பண்ணி வேற. ஸோ ஹேர் அப்படின்னா நம்ம எல்லா வேர்ல்டு ஃபுல்லாக எல்லாருக்குமே ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு விதமான ஹேர் இருக்குது. இந்தியன்ஸ்லேயே நார்த் இந்தியன்ஸ்க்கு ஒரு மாதிரி இருக்கும், சவுத் இந்தியன்ஸ்க்கு ஒரு மாதிரி இருக்கும், சைனீஸ்க்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த புக்கில் நம்ம பார்க்க போகிறது பிளாக் ஹேர். நமக்கு இருக்கிறது பிளாக் ஹேர்னா கருமையான கூந்தல் அல்ல, பிளாக் பீப்புளோட ஹேர், ஆஃப்ரிக்கன்ஸோட ஹேர். இப்போது நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வெஸ்டர்ன் வேர்ல்டுக்கும் சரி நமக்கும் சரி நம்ம எல்லாருக்குமே சிமிலர் ஹேர் தான் இருக்குது. ஆமாம், ஒரு மாதிரி வேவியாக இருக்கும், இல்லாட்டி ஸ்ட்ரைட்டாக இருக்குது. கலர் மாறுமே அவனுங்க. கலர் ஓகே. நீ சொல்றது ஷேப் அண்ட் டெக்ஸ்சரா ஒரு இப்போ என்னால் ஒரு ஸ்ட்ராண்டை தனியாக எடுத்து இது பண்ணிட முடியும், அது அப்படி சிங்கிளாக இருக்கும். இல்லை, இப்போ நான் எடுத்தாலே ஸ்டாண்டு தான் வருது வயசு. ஆஃப்ரிக்கன் ஹேர் அப்படி இருக்காது, உங்களால் ஒரு ஸ்ட்ராண்டை தனியாக எடுத்து காட்ட முடியாது. ஃபார்மே வந்து டெக்ஸ்சர்டு ஹேர் தான் அது. அதை வந்து நீங்கள் தனியாக எடுக்க முடியாது. டெக்ஸ்சர்டு ஹேர்னா ரொம்ப லாக்டா சுருட்ட முடியும் கிடையாது. நம்மளோட சுருட்ட முடி வந்து ஜஸ்ட் ஒரு இப்போ நமக்கு ஸ்ட்ரெயிட்டா இருக்கு, அது ஒரு 5% ஆஃப் ஹேர். காம்ப்ளிகேஷன் வைஸ் சொல்றேன். சுருட்ட முடி வந்து ஒரு 20-30%. ஆஃப்ரிக்கன் ஹேரோட காம்ப்ளிகேஷன் வந்து ஒரு 100-150. நீங்க வந்து ஒரு ஆஃப்ரிக்கன் ஹேரை பார்த்து தொட்டு பார்க்குற வரைக்கும் உங்களுக்கு அப்படி ஒரு ஹேர் இருக்கா, இது எப்படி மெயின்டைன் பண்றதுன்னு உங்களுக்கு தோணவே தோணாது. ஏன்னா நம்ம ஹேர் ரொம்ப சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஹேர் அந்த மாதிரி. ஸோ பிளாக் ஹேரை வந்து வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் காம்ப்ளிகேட்டட், ரொம்ப கஷ்டம் அதை மெயின்டைன் பண்றதுக்கு. அதனால அவங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கு, பல இதுவும் இருக்குது. முடி மட்டுமா பிரச்சனை அவங்களுக்கு? ஸோ இருக்கிற பிரச்சனை ஆக்கிட்டாங்க அதை. டெக்னிக்கலாக அது பிரச்சனைக்குரிய ஹேர் இல்லை, நாமளாக நம்ம மெயின்டைன் பண்ணுற மாதிரி அவங்கள மெயின்டைன் பண்ண விட்டா அது ஓகே. பட் இந்த ஹிஸ்ட்ரியில் அது எப்படி பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது கூறுகள் அந்த மாதிரி மயிராக வாழ்க்கை பார்த்தா இப்போ மயிரும் ஒரு பிரச்சனையாக இருக்கு. இப்போ ஆஃப்ரிக்கன் ஹேர் எந்த வேர்ல்ட்ல எந்த ஹேருக்குமே சிமிலர் கிடையாது, ஆஃப்ரிக்கன்ஸ்க்கு மட்டும்தான் அந்த மாதிரி ஹேர் இருக்கும். ஆனால் இந்த புக்கிலேயே அவங்க லிட்ரேச்சரில் போட்டிருக்கு, நம்மனா ஆஃப்ரிக்கன்ஸ் நமக்கு சிமிலராக ஒருத்தருக்கு மட்டும் ஒரு ஹேர் இருக்கு, அதை வேற ஒரு உலக லிட்ரேச்சர்ல படிச்சிருக்கேன் அப்படின்னு. சிவனோட முடி, நம்ம சிவன் லார்ட் சிவா ஃப்ரம் இந்தியா அப்படின்னு போட்டு சிவனுக்கு அந்த ஜடா முடி ஒரு மாதிரி கொத்தா அப்படி, அதுதான் ஆஃப்ரிக்கன் ஹேர். நீங்க சிவனுக்கு ஸ்ட்ரெயிட் ஹேர், போனிடெயில், அப்படி காசிலாம் போனா அந்த மாதிரி தான் முடி எல்லாருக்கும் முடி டைட்டா அப்படியே ஒட்டி விட்டு வச்சிருப்பாங்க. அது வந்து மெயின்டைன் பண்ணாத ஹேர். சிவன் வந்து ஜடா முடி, அவருக்கு சிவனுக்கு நார்மலாவே அப்படி ஹேர், ஆப்பிரிக்கன்ஸ்க்கு நார்மலாவே அப்படி. சிவன் இஸ் ஃப்ரம் ஆப்பிரிக்கா அப்போ மேபி. என்ன கான்ஸ்பிரசி பேசுறீங்க? இது வந்து இந்த புக்ல போட்டிருக்காங்க. சிவனோட அந்த ட்ரெட் லாக்ஸ், சிவன் வச்சிருக்கிறது பேர் ட்ரெட் லாக்ஸ். ஜமைக்கா பாப் மார்லி வச்சிருப்பாரு. அதேதான். ஓ ரசஃப்தாரிசம் பீட் அடிப்பானுங்க சிவனுக்கு. ஓ மை காட், ஆப்பிரிக்கன் காடா அவரு? ஓ மை காட். சோ அவர் எப்படி அத ஒரு மாதிரி கட்டிடுவார். ஆமா, அது அப்படி லூசாலாம் வர முடியாது. நாங்க இங்க ஆரியன் ரேவடின்னு பேசிக்கிட்டு இருக்கோம், நீ ஆரியன் ஆப்பிரிக்கன்றா. போடு, வேற கான்டினென்ட்டா? சோ ஆப்பிரிக்கால யாரா இருக்கும்? அதான் பிள்ளையாரு பிடிச்ச பத்தியா? முருக மரம் அங்க இருக்காது, முருகை எங்க இருந்து வந்தான்? மயில் ஆப்பிரிக்கால இருக்காது, பரவாயில்ல பாத்துக்கலாம், போக போக வந்துடும். நீ சொல்லு. இப்போ அந்த ஜென்ரேஷனா பிளாக் ஹேர் மேல நிறைய ஒரு இது கிரிட்டிசிசம் இருக்குது. ஏன் வைக்க மாட்டாங்க பிளாக் என்ன பண்ணாலும் கிரிட்டிசிசம்? ஆமா, அது ஏன் இப்படி இருக்கு, ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு பயங்கரமான கிரிட்டிசிசம். இது வந்து பழைய கதை கிடையாது, இப்போ வரைக்கும் இருக்கு. இப்போ நம்ம ஒலிம்பிக்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம்ல, அதுல வந்து ஒரு ஹேர் ஜென்ரலாவே ஒரு ஸ்போர்ட்டுக்கு வந்து ரொம்ப
கொஞ்சம் ஒரு ஸ்டாண்ட் முன்னாடி வந்துட்டாலும் நீங்க பாயிண்ட் லூஸ் பண்ணிடுவீங்க. வெயிட் முக்கியமா இருக்கு. கிராம்ஸ்ல நம்ம ஆளுங்க ஒருத்தர் நம்ம இந்தியன் நம்ம ஃபோகாட் வந்து வெயிட் கம்மி பண்றதுக்கு முடியெல்லாம் வெட்டிக்கிட்டாங்க. ஸோ முடி வந்து நிறைய அதான் ஒரு ஸ்டாண்ட் முன்னாடி பட்டுச்சுன்னா அவங்க பாயிண்ட் லூஸ் பண்ணிடலாம், ஃபோக்கஸ் மிஸ் ஆகிரும். நம்ம ஆர்டிஸ்டிக் ஜிம்னாஸ்டிக்ஸ் பார்த்துட்டு இருந்தோம், அவங்கலாம் வந்து அமெரிக்கன் டீம் ஆர்டிஸ்டிக் ஜிம்னாஸ்டிக்ஸோட அமெரிக்கன் டீமுக்கு வந்து அவங்க எப்படி அனுப்பியிருந்தாங்கன்னா, அவங்க சூட் ஒன்று போட்டிருப்பாங்க இல்லையா, அது வந்து ஸ்வரோஸ்கி கிறிஸ்டல்ஸ்னு ஒன்று இருக்கும், பார்க்க அப்படி டைமண்ட்ஸ் மாதிரி இருக்கும். அது ஸ்டடடா ஃபுல்லாக ஸ்வரோஸ்கி கிறிஸ்டல் ஸ்டடட் சூட் போட்டிருந்தாங்க. ரொம்ப காஸ்ட்லி. உலகத்திலே யாரும் அப்படி ஒரு சூட் போட்டா பாடி கட்ட ஃப்ளெக்சிபிள் ஆகுமா? ஃப்ளெக்சிபிலிட்டிக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல. ஏமாத்துற மாதிரி ஆகுதா ஜெயிக்கிறதுக்கு? இல்ல ஃப்ளெக்சிபிலிட்டிக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல. அந்த அந்த ஆர்டிஸ்டிக் ஜிம்னாஸ்டிக்ஸ்க்கு பிரசன்டேஷன்ங்கிறது ஒரு பெரிய முக்கியமான விஷயம். காசு இருக்கறதா ஜெயிப்பான். போ இது என்ன? அதுக்கு பாயிண்ட்லாம் கிடையாது. ஆப்வியஸா தாண்டறவங்களுக்கு அப்படி அந்த ஸ்கில்லுக்கு தான் இது. கெத்து கட்டிக்கலாம், அது பாயிண்ட்ல வராது. கெத்து தான். ஓகே டன். ஸோ இவங்க அமெரிக்கன் டீம் வந்து அப்படி சூப்பராக வந்தாங்க, 4 கோல்டு மெடல் ஜெயிச்சாங்க. அதில் இருக்க சிமோன் பைல்ஸுங்கிற ஒருத்தவங்க வந்து வேர்ல்டுலே ரொம்ப பெரிய ஜிம்னஸ்ட், வேர்ல்ட் ரெக்கார்ட்லாம் செட் பண்ணிட்டாங்க. அவங்க ரெக்கார்டே அவங்க பீட் பண்ணிருப்பாங்க. ஜிம்னஸ்ட் அது பேரு. ஜிம்னஸ்ட் நம்ம ஜிம்னாஸ்ட் pronunciation of the English school. அந்த சிமோன் பைல்ஸ்ங்கறவங்க அவங்க ரெக்கார்டே அவங்க பிரேக் பண்ணிட்டு பக்கத்து டீமே அவங்கள பார்த்து அட்மையர் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு மாஸ் காட்டுற ஒரு இது. 4 மெடலோட அப்படி நிக்கிறாங்க. அவங்க பிளாக். உன் ஹேர் வந்து இவ்வளோ கேவலமா நீ வச்சிருக்க, நீ அமெரிக்காவை ரெப்ரசன்ட் பண்ணி போற, அது பாட்டுக்கு இப்படி நிக்குது. அவங்க ஹேர் வந்து அவங்களால ரொம்ப மெயின்டைன் பண்ண முடியும். அது வந்து ஒரு மாதிரி போக்காகிக்கிட்டே இருக்குது. நீ உன்னால ஒரு பாயிண்ட் மிஸ் ஆயிருந்த, 4 மெடல் வாங்கிட்டேன். அப்புறம் என்ன அவனை கேட்பானுங்க, இவருக்கு என்னாச்சுன்னு தெரியுமில்ல, இது முகமது அலிக்கு என்னாச்சுன்னு தெரியுமில்ல? என்னாச்சு? முகமது அலி வந்து கோல்டு வாங்கினாரு, பாக்ஸிங்கில் கோல்டு வாங்கினாரு. இது ரேசிசம் இதாச்சு. ஜெயிச்சுட்டு வராரு. ஜெயிச்சுட்டு வந்து அவங்க ஊரில் ஹோட்டலில் சாப்பிட வராரு. அவருக்கு சாப்பாடு தரல, கலர் சார் நாட் அலோடுன்னு இருக்காங்க. போயிட்டு லேக்கில் இது தூக்கி போட்டார் மெடலை. பெரிய நியூஸ் அது. நான் சின்ன வயசுல லேக்கில் போட நியூஸ் மட்டும் தான் நான் படித்தேன். எனக்கு என் ஸ்கூலில் இங்கிலீஷ்காரன் புக்குங்கிறதுனால லேக்கில் போட தப்பாக தான் துரோகி பார்த்தேன். வளர்ந்ததுக்கு அப்புறம் என்னாச்சுங்கிற பின் ஸ்டோரி பார்க்கும்பொழுது தான் நான் என் நாட்டுக்காக நான் ஜெயிச்சேன், ஆனால் என்ன நீ சாப்பாடு தர மாட்டேங்கிற, தேவையில்லை அப்படின்ட்டான். இது இப்போன்னு இல்லை, அந்த அமெரிக்க புறம்போக்குங்களுக்கு பிளாக்குங்களோட வெற்றி வந்து அவங்களுக்கு ஆகாது. நீ என்ன ஜெயிச்சாலும் நீங்க அடிமை தானே வேலைக்காரங்களுக்கு சொல்லிட்டே இருக்கணும். அது அவங்களோட பழக்கம். அது ஸோ இவங்களுக்கும் இதே மாதிரி அவங்களுக்கு இதை வருஷம் நான் ஒரு ஒலிம்பிக் 4 வருஷத்துக்கு ஒரு முறை தான் நடக்க போகுது, நான் ஒரு சாம்பியனு என்ன எல்லாம் உலகமே எப்படி பார்க்குது தெரியுமா, ஜஸ்ட் ஸ்டாப் கமெண்டிங் அபவுட் அ பிளாக் கேர்ள்ஸ் ஹேர் அப்படின்னு அவங்களும் பதில். அங்கதான் இந்த டிபேட் ஸ்டார்ட் ஆகுதா பிளாக் ஹேர்ங்கிற கல்ச்சர்? இங்க இருந்து தான் எனக்கு எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. என்ன முடிய பத்தி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு எனக்கு எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. பார்த்தா இது ரொம்ப வருஷமாவே இருந்திருக்கு. அதே மாதிரி ஷெக்காரின்னு ஒரு மேரத்தான் ரன்னர், அவங்களும் அமெரிக்கன் டீம்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு ரன்னர் ஸ்ப்ரிண்டர் பேசிக்காக. ஸோ ஓட ஆரம்பிக்கிறப்போ அவங்களோட அப்பியரன்ஸும் முக்கியம். ஒரு கண்ட்ரியை ரெப்ரசன்ட் பண்ணுற எல்லாருக்குமே அவங்க சூட்டு எல்லாத்துலேயுமே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பாயிண்ட்ஸ் கிடையாது, பட் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவங்க வந்து ஒரு பிங்க் ஹேரோ ஆரஞ்சு ஹேரோ அப்படி பயங்கர நீளமாக பயங்கரமாக ஒரு அப்பியரன்ஸோட வந்து நிற்கிறாங்க. சூப்பர் அப்பியரன்ஸ்பா, நல்ல. அவங்க பிளாக் தான், சூப்பராக வந்துட்டா அப்படின்னு ரேஸ் ஆரம்பிக்கிறதுக்கு நிற்கிறப்போ விக்கை கழட்டி வீசிட்டு, விக்கை கழட்டி வீசினா ஃபுல்லாக கான்ரோஸோட அவங்க முடி அப்படியே இருக்குது. ஓடுறாங்க அப்படி, அவங்க அந்த முடி அப்படியே அந்த குதிரை ஓடுனா ஒரு மேன் அப்படி பறக்கும்ல, அப்படி பறக்குது. அப்படி பேன் பாக்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கும் இந்த கிரிட்டிசிசம் இருந்திருக்கு போல, அதனாலதான் விக்கோட வந்திருக்காங்க. காண்டா இருக்கு விக்கோட நாயம் ஓடணும்னு வீசிட்டாங்க. ஒலிம்பிக் வில்லேஜில் இப்போ பிளாக் ஸ்போர்ட்ஸ் பீப்புளுக்குலாம் ஹேர் ஒரு பிரச்சனையா இருக்குன்னு ஒலிம்பிக் வில்லேஜ்னு ஒன்று இருக்கும். பெரிய பிரச்சனை பிரான்ஸ்ல சரியாவே பண்ணல. ஆமா, அத்லீட்ஸ்க்கு தேவையான எல்லாமே பார்த்துக்கிற ஒரு இடமா இருக்கும். அங்கே வந்து பிளாக் அத்லீட்ஸோட ஹேரை மெயின்டைன் பண்ணுறதுக்குன்னு ஒரு 20 இது வச்சுருந்தாங்களாம். 20 இது பிளாக்குக்கு மட்டுமே. ஏன்னா அவங்களுக்கு சும்மா நம்ம கட்டிட்டு வந்துடலாம், சும்மா அவங்க ஹேரை இது பண்ணுறதுக்கு 20 தேவைப்படுது. அவ்வளோ பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்க, அவ்வளோ எஃபர்ட் தேவைப்படுது. ஸோ ஜென்ரலாக நம்ம பிளாக் அத்லீட்ஸ் பார்க்குறப்போ அந்த கான்ரோஸு அது இதுன்னு இது இப்படிதான் நம்ம இந்த டாபிக்கே ஆரம்பிச்சிச்சு இல்லையா. இந்த புக்கை படிக்கணுங்கிற இது இருக்கல.
நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம், சிம்பு வந்து யுவனோட கான்சர்ட் போயிருந்தப்போ கான்ரோஸ் ஹேர் ஸ்டைல் போட்டிருந்தாரு, அது செம்மையா இருந்துச்சு பார்க்க அப்படின்னு சொன்னேன். அப்போ நீங்க சொன்னீங்க அது என்ன கான்ரோஸ், அது பிளேட்டு தானே, பிரேடு தானே, அது என்ன கான்ரோஸ்ன்னு சொன்னீங்க. இப்போ நான் சொன்னேன் கான்ரோஸுங்கிறது வேற, பிளேட்டுங்கிறது வேற அப்படின்னு. ஸோ கான்ரோஸுங்கிறது ஆப்பிரிக்கன் அவங்க ஸ்டைல் ஆஃப் முடியை கட்டுறது. அது பிளேட்டுங்கிறது இப்படி கீழே விழுகிற ஹேர் இருக்கு இல்லையா, அத வந்து நான் இப்படி பின்னி போட்டேன்னா அதுதான் பிளேட்டோ பிரேடோ. அது கான்ரோஸ் வந்து ஸ்கேல்ப்ல ஸ்வீட் கார்ன் பாக்குறீங்கல்ல, அது எப்படி ஒட்டி ஒட்டி அப்படி நீளமா இருக்குது, அது அப்படியே நீங்க உங்க இங்க இருந்தே ஆரம்பிக்கும், ஸ்கேல்ப்ல நினைச்சு கீழ மட்டும் முடிய விரிச்சிட்டு இங்க இருந்து போட்டா ஜட, ஸ்கேல்ப்ல இருந்தே இங்க இருந்தே ஆரம்பிக்கிறது வந்து கான்ரோஸ். பின்றதுதான் நம்மளடி பண்ண மாட்டாங்க அப்படி பண்ண மாட்டாங்க. நான் ஆப்பிரிக்கன் சில்ட்ரன்லாம் குழந்தைங்க நிறைய கட்டி ஸ்கூல் போட்டோலாம் பார்த்து அப்படி இருக்கல, அத நீங்க அவுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க முடி வைல்டா இருக்கும். அதுல மெயின்டெனன்ஸ் பண்ற ஒரு விஷயமா ஆரம்பிச்சதுதான் அந்த கான்ரோஸ் பிரைட்ஸ் அது எல்லாமே. ஸோ இந்த ஸ்டோரி, இந்த ஹேர் ஸ்டோரிங்கிறது எப்படி ஆரம்பிச்சு இப்ப எப்படி போகுது அப்படிங்கிறது தான் இந்த ஹேர் ஸ்டோரி பை அயானா அண்ட் லாரி. நன்றி. இந்த புக்கை படிங்க, ரொம்ப நல்லா இருக்கும், லைக் பண்ணுங்க. நானும் ஆரம்பிக்கவே. ஸோ இந்த புக்ல ஃபர்ஸ்ட் லைன் ஒன்று சூப்பரா ஒன்று இருந்துச்சு. ஜெய் சாப்பிட்டீங்களா? ரெஸ்ட் எடுத்துட்டீங்களா? ஓகே போலாம். இட் ஆல் ஸ்டார்டட் வேர் எவ்ரிதிங் ஸ்டார்டட் அப்படின்னு, அதாவது ஆப்பிரிக்கால இருந்து. எஸ். ஸோ ஆப்பிரிக்கால நீங்க ஆப்பிரிக்கானா ரொம்ப பழைய ஆப்பிரிக்கா, பிஃபோர் ஆப்பிரிக்கா ஐசேஜ், அவ்வளோ பழசு, ப்ரீ ஹிஸ்டரி, கொஞ்சம் அந்த கிங்ஸ் கொலோனியலிசம்க்கு முன்னாடி. ஸோ பழைய ஆப்பிரிக்கால அது அவங்களுக்கு நார்மல் ஹேர், ஆப்பிரிக்கன் ஹேர், பிளாக் ஹேர் அப்படிலாம் கிடையாது, ஹேர் அவ்வளோதான். அதை வந்து ரொம்ப ரொம்ப எஃபர்ட் போட்டு அவ்வளோ மெயின்டைன் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து லாங் ஹேர் கான்செப்ட் தான். இந்த மென்னாக இருந்தாலும் சரி விமனாக இருந்தாலும் சரி இப்படி ஒட்டெல்லாம், இப்போ நீங்கள் வந்து இவ்வளோத்துக்கு வச்சுருக்கீங்க, விமன் இவ்வளோ வச்சுருக்கீங்க இல்லை, ஜென்ரலாகவே லாங் ஹேர் வச்சுப்பாங்க கான்செப்ட் தான். ஒவ்வொரு ஹேரும் ஒவ்வொரு விஷயத்த இண்டிகேட் பண்ணும். சில பேர் இவங்க எந்த ஊர்ல, இந்த ஊர்க்காரங்கன்னா இப்படி ஹேர் வச்சுக்கோங்க, இந்த வயசுக்காரங்கன்னா இந்த ஹேர் ஸ்டைல், ஒரு கிராமத்துக்கு ஒரு கட்டு, ஒரு வயசுக்கு ஒரு கட்டு மாதிரி, இந்த ஜாதிக்கு ஒரு கட்டு, அந்த மாதிரி. கல்யாணம் ஆகிருச்சா இல்லையா அதெல்லாம் கூட அவங்க முடிய வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. ஏதோ ஒரு நைஜீரியன் அந்த இடத்துலலாம் இந்த சைடு ஃபுல்லா ஷேவ் பண்ணிடுவாங்க, நடுவுல இப்படி லாஃப்ட் மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க. வோல் ஆஃப் கல்ச்சர்னு ஒருத்தவங்க, அவங்க வந்து இந்த கல்யாண வயசுக்கு வராத பொண்ணுங்களுக்கெல்லாம் மொட்டை அடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த பொண்ணு இன்னும் அந்த வயசுக்குலாம் வரல, அதை மீன் பண்ணும். ஸோ கல்யாண வயசுக்கு வந்துட்டா அது ஒரு மாதிரி லவ் பண்ணா மொட்டை தட்டி எப்படி இருக்க, முடி வந்துருச்சுன்னா நீ எனக்கு தான் டேஸ்ட் போவாய். அதே மாதிரி விடோஸ்லாம் வந்து அவங்க ஹேரை இப்போ ஒரு லூஸ் ஹேரு, ஒழுங்கா மெயின்டைன் பண்ணாத ஹேர் அப்படின்னா அவங்க கல்ச்சர்ல வந்து அந்த பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனை போல. இல்லை இந்தியாவிலே நம்ம. அப்புறம் இன்னொரு கல்ச்சர்ல வந்து அந்த மென்னு ஒரு மாதிரி பின்னி போட்டிருப்பாங்க. அவங்க வந்து வாருக்கு ரெடி ஆயிட்டாங்க, ஸோ உயிரை இழக்கிறது கூட ரெடி ஆயிட்டாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயம் இண்டிகேட் பண்ணும். கிங்ஸ்லாம் வந்து முடிய வச்சு ஒரு மாதிரி கிரவுன் ஷேப்லலாம் வச்சு பீட்ஸ்லாம் போட்டு அரேஞ்ச் பண்றதுன்னு ரொம்ப எஃபர்ட் போட்டு பொழுது போனோம்ல அந்த காலத்துல. நம்ம ஊர்ல இந்த பூ வச்சுப்பாங்க தமிழ் ராஜாக்கெல்லாம். ஆமா ஆமா. இது குறிஞ்சி பூ, நிறைய பூவெல்லாம் இருக்கும். இந்த போருக்கு ஒரு ஃப்ளவரு, லவ்வுக்கு ஒரு ஃப்ளவரு, சாவுக்கு ஒரு ஃப்ளவர்னு பூ வச்சு லாங்குவேஜ் ஆஃப் ஃப்ளவர்ஸ், லாங்குவேஜ் ஆஃப் ஏர், மயிரின் மொழி. ஸோ அவங்க ஆஃப்ரிக்கன்ஸ் என்னென்ன ஹேர் வந்து ஒரு காஸ்மெட்டிக் விஷயம், அழகு அப்படின்னு மட்டும் இல்லாம ஒரு மனுஷனோட மிக உயர்ந்த இடத்துல இருக்கிறது ஹேர் தான், மண்டைக்கு மேல. ஸோ அதுதான் கடவுளோட ரீச்சில் இருக்கு, க்ளோசஸ்ட் டு டிவினிட்டி அந்த மாதிரி. ஸோ கடவுள் நமக்கு ஏதோ ஒன்று கொடுக்க போறாருன்னா அது நமக்கு முடி வழியாக தான் இறங்கும் அப்படி யோசிப்பாங்க. ஸோ அதை ரொம்ப ஒரு ஸ்பிரிச்சுவலான விஷயமா அதை க்ளீனாக வச்சுக்கணும், அதை அழகாக வச்சுக்கணும், நீட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப கான்ஷியஸாக இருப்பாங்க. ஸோ அவங்க கல்ச்சரில் வந்து ஒரு குழந்தை பிறந்துச்சுனாலே இந்த குழந்தைக்கு ஒரு ஹேர் ட்ரெஸ்ஸர் அசைன்டு அப்படின்னுங்கிறது அவங்க கல்ச்சர்ல இருக்குது. எவ்வளவு மெனக்கெட்டு இருக்கானுங்க.
ஏன்னா அது ரொம்ப கஷ்டமான ஹேர். ஸோ ஜென்ரலாக இங்கே இருக்கிற மாதிரி தான் பொண்ணுங்க எல்லாத்துக்குமே ஹேரை வந்து கட்டி விட தெரியணும். அது வந்து ஜென்ரலாக அவங்க கல்ச்சர்லேயும் இருந்திருக்கு. சாமியில விவேக்கு ஜடம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, புகைய போடுறீங்க புகைஞ்சிட்டு வர அந்த மாதிரி வாருக்கு கிளம்புவானுங்க போல. துருக்குமா தூ சடைய மட்டும் பிண்டு சத்தா அமுக் சுரமும் நடி கிளம்பாட்டோம். ஏன் ஏரியால கேதிக்க பத்தியா அந்த கவுண்டர்ல அந்த பொண்ணு எக்ஸ்பெக்ட் பண்ணாது நல்ல கதையில. ஏன் வேலை அதுதான், நீங்க சொல்லுங்க. ஸோ அவங்க அந்த பின்னி விடுற ப்ராசஸே ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அதுக்கான ஒரு பாம் ஆயில் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. அதை ஃபஸ்ட்டு இது பண்ணி அதை இது பின்னி விட்டு பார்ட்டிஷன்லாம் பண்ணி அந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்கும் அவங்களுக்கு. அதுக்கான பீட்ஸ் எல்லாம் போடணும், அதுக்கான அது எல்லாத்தையும் இது பண்ணாதான் அதுக்கு ஒரு ரொம்ப மணிக்கணக்காக ஆகும். நார்மல் நம்ம சீப்பு இருக்கு இல்லையா, க்ளோஸ் பல்லா இருக்குது இல்ல, அந்த சீப்பு அவங்க தலையில போச்சுன்னா வராது வெளியில. ரைட் ரைட், கொஞ்சம் பெரிய பல்லு இருக்கணும். ஃபாக் இருக்குல்ல, அதுவே இன்னும் கொஞ்சம் பெருசா இருந்துச்சுன்னா அதை வச்சுதான் அவங்க ஸ்பிளிட்டே பண்ண முடியும். ஹனி கோம்புங்கிறது வருதா புக்ல வருதா? ஹனி கோம்புங்கிறது சம்மர் கோம்புனோட மடியில வச்சுப்பாங்க, மண்டையில பிளாக்ல வச்சுப்பாங்க, சிம்பிள் இருக்கு. இந்த குவெஸ்ட்ல ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காரு, போய் பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய முடி இருக்கும் அவருக்கு, ஒரு சின்ன கோம்பு நீங்க வச்சிருப்பாரு, எப்போதுமே அந்த கோம்போட தான் வருவார். அது வந்து சிம்பிள் ஆஃப் நீ சொன்ன அந்த பொலிட்டிக்கல் மெசேஜ் தான். ஏன்னா சம்மர்ல உங்களுக்கு அதை வச்சு அந்த சீப்பை ஹீட் பண்ணி பொறுமையா சீவுவாங்களாம். ஸோ அது வந்து ஒரு இது பொலிட்டிக்கல் மெசேஜாவே இந்த பிளாக் பேந்தர்ஸ் இருந்தாங்க அமெரிக்கா, நிறைய பேர் வந்து சீப்போடே வருவாங்க. இது எங்களோட லைஃப், எங்க கல்ச்சர். ஹேர் ட்ரெஸ்ஸர் அவங்க கல்ச்சர்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆளு. நம்பி ஸோ இவ்வளோ ஸ்பிரிச்சுவலான ஒரு விஷயமா நினைக்கிற இதை யார்கிட்ட வேணாலும் கொடுத்து பின்னிக்கலாம் நினைச்சுக்க மாட்டாங்க. ஸோ ஹேர் ட்ரெஸ்ஸர்னா ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இவனை நம்ம நம்பலாமா, ஏன்னா முடிய வச்சு சூனியம் பண்றது, ஹீலிங் சூப்பரா வேலை செய்யும் தெரியுமா. முடி நகம் வெச்சிலாம் எடுத்து கலந்து வந்துட்டு ரோம் கிரீம் கிரீம் அப்படின்னா வேலை பார்த்துரும். ஓம் கிரீம் கிரீம். ஸோ அவங்களுக்குன்னு சில பிலீஃப்ஸ் இருக்கு. முடி வந்து நமக்கு எதில் 6 மணிக்கு மேல முடி சீவக்கூடாது, வெட்டக்கூடாது, தப்பு. ஸோ முடியை வச்சு சூனியம் பண்றது, மயக்குறது, ஹீலிங் போர்ஷன்ஸ் எல்லாம் அதில் முடியை வச்சு ப்ரொடெக்ட் பண்ணுறதுன்னு முடி ரொம்ப அவங்களுக்கு இதான விஷயம். ஸோ ஹேர் ட்ரெஸ்ஸரை வந்து நான் நம்பி என் முடியை உனக்கு கொடுக்குறேன்னா நான் உன்னை ரொம்ப நம்புறேன்னு அர்த்தம். இப்படி முடிய நோண்டிட்டு இருந்ததாலதான் வெள்ளக்கார சிப்பு எடுத்து நோகாம முடிய எடுத்துக்கிட்டு வா முடிய சீவிக்கிட்டே அமெரிக்கா கூட்டு போயிட்டான். ஒரு வார் ரெடி பண்ணுவோம், சிப்பு கட்டுவோம், எதுவும் யோசிக்கல, உட்காந்து மண்டைக்கு ஒரு பீடு மாட்டி. எங்ககிட்ட எல்லாமே இருக்கு, நாங்க என்னத்தை ரெடி பண்ணணும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம். அவனுக்கு அந்த பக்கம் உலகம் இருக்குங்கிற ஐடியாவே இல்லை போல. இப்போ இந்த ஹேர் ட்ரெஸ்ஸர் அவங்க காலத்துல இருந்த ஹேர் ட்ரெஸ்ஸர் வந்து இப்போ இன்ன வரைக்குமே பிளாக் கல்ச்சர்ல ஹேர் ட்ரெஸ்ஸர் ரொம்ப முக்கியமான. ஆமா நிறைய பிளாக் படம்லாம் பாப்பேன். சலூனுங்கிறது முக்கியமான ஒரு இங்க இருந்தா வருதா, அவங்க அந்த கேங் எல்லாம் ஒண்ணு கூட பேசிக்கிறது, காசிப் நம்ம ஊர்ல இருக்குதா. ஆனா அந்த படத்துல ஒரு மெயின் விஷயம் பாப்பாங்க, அந்த ஒரு பார்பர் வந்து ஏரியால முக்கியமான ஒரு ஆளா இருப்பாரு. அவர் சொல்றத கேட்பாங்க, பசங்க ரவுடியா இருப்பாங்க, கேங் கேல்ச்சரமா, பார்பர் திட்டுவார், அப்பாட சொல்லிடுவேனா, சாரி அப்பாட சொல்லிடாதீங்கம்மா, ஏதோ ஒரு மெயின் விஷயமா ஒரு நடு ஹப்பா பாப்பாங்க. ஏன்னா அவங்க ஹேர் ரொம்ப காம்ப்ளிகேட்டட். என் ஹேர் உனக்கு தான் செய்ய தெரியும், சோ நான் உன்கிட்ட தானே வர முடியும். ரொம்ப முக்கியமான ஒரு ஆளு. அங்க அடிக்கடி வர ஒரு விஷயமா வேற இருக்குது. அவங்களுக்கு சும்மா ஒரு தடவை சீவிட்டோ பண்ண முடியாது, அடிக்கடி வேற அங்க வரணும். இப்போ சிவில் ரைட்ஸ் மூவ்மெண்ட் அப்போலாம் வந்து பிளாக்ஸ் எங்க கேதர் ஆவாங்க, உடனே இந்த விஷயத்தை தெரிவிக்கணும் அப்படின்னா உடனே பார்பர் ஷாப் தான். யாரையாவது இந்த வைட்ஸும் அதை யூஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாரையாவது பொலிட்டிக்கல் பேப்பர், இந்த பொலிட்டிக்கல் அஜெண்டா மீட்டிங் கோஆர்டினேஷன் அங்கதான் நடக்கும், எல்லாமே பார்பர் ஷாப்ல தான் இருக்கும். பார்பர் ரொம்ப முக்கியமான, நம்ம சீக்ரெட்ஸ் எல்லாமே அவருக்கு தெரியும். அவரும் ஒரு அன்பெய்டு தெரபிஸ்டா அவங்களுக்கு இருப்பாங்க. அவர் சொன்னா நம்ம சொல்றத கேளு, அந்த பொண்ணை பார்க்காத எப்படியோ உன்னை பார்க்க மாட்டா. ஒரு சீரிஸ் ஒன்று இருக்கும். ஒருத்தன் போய் ஒரு சலூன்ல போய் முடி வெட்ட போறான். அவன் அந்த பார்பர் வந்து அவனை ரொம்ப இழுத்தடிச்சுக்கிட்டே இருக்க, இரு வெட்டுறேன், இங்கே மட்டும் போயிட்டு வந்துடலாம், உனக்கு பொறுமையா வெட்டிக்கிறேன் அப்படின்னு. நான் ஏன் அவன் கூட அங்கே வரேன், சும்மா வாயன் அங்கேயே வெட்டி அங்கேயே முடிச்சுனா இது ஒரு நான்சென்ஸா இருக்கும். அந்த பார்பர் சொல்ற இடத்துக்கெல்லாம் போய் தயவு செஞ்சு என் முடிய மட்டும் வெட்ட அப்படின்னு. அவனும் ஃபுல் எபிசோடு இழுத்தடிச்சு ஒரு வழியா எபிசோடோட எண்டில் தான் சரி இப்போ வெட்டலாம் அப்படின்னு வெட்டி விடுறான். இவன் சரியான காண்டாயிரம், இதுதான் உனக்கு இருக்கு அப்படின்னு. அடுத்த வாரம் வரான். அதே சலூன்ல ஒரு பார்பர் இருக்காரு. அங்க இவன் பார்த்துக்கிட்டே இருக்கா. அவர் முன்னாடியே அந்த பார்பர்கிட்ட போறாரு. அங்க போனோன்னு உனக்கு என்ன வெட்டி விடணும்னு யூஷுவல் அப்படிங்கிறான். எதுவும் யூஷுவல் அப்படிங்கிற
யூஷுவல் என்ன நீ என் பாப்பருக்கு தானே தெரியும். அவன் அங்க இருந்து அந்த குசேலன் படத்துல அவரு அப்படிங்கிற மாதிரி எப்படியும் இங்கதான் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் பாபர்ஸ் ரொம்ப அப்போ இப்போ வரைக்குமே இம்பார்ட்டண்ட்டாக இருந்திருக்காங்க. ஸோ நான் என் முடியை நம்பி உன்கிட்ட கொடுக்குறேன்னா நான் உன்னை நம்புறேன்னு அர்த்தம். அந்த மாதிரிலாம் அது ஒரு சிம்பாலிக் விஷயமாயிருச்சு. சின்ன கவுண்டர் அந்த படத்துல கவுண்டமணி வந்து விஜயகுமார் கழுத்துல கட்டி வச்சுக்கிட்டு காசு இருக்கா பாரு, ஐயா அது ஏன்டா கிட்ட கழுத்துல வச்சுதான் கேட்பியாங்க நீங்க. ஸோ அந்த மாதிரி அந்த டைம்ல தான் நிறைய சீக்ரெட்ஸ்லாம் ஷேர் பண்ணிக்கிறதுன்னு நிறைய விஷயம். அவங்க பேசிக்கா அவங்க ஹேரை ரொம்ப செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. எல்லாமே நார்மலா இருந்திருக்கு. அப்புறம் தான் வந்து வெள்ளையர்கள் உள்ளே வந்தாங்க. என்னலே நெட்டையா இருக்காங்க, நல்லா வேலை வாங்கலாம் போல அவனுங்கள. அவங்க பாட்டுக்கு காட்டன் வளர்த்துட்டு முடிய பின்னிட்டு ஜாலியா இருந்தாங்க. நல்லா இருக்கு. இவங்க உள்ள வந்து ஃபர்ஸ்ட் சும்மா இங்க நிறைய பொருட்கள் இருக்கு, நாங்க சும்மா வியாபாரம் மட்டும் பண்ணிக்கிறோம், நாட்கள் உருற வைக்க வேண்டும் அப்படி உள்ள வந்தாங்க. அப்புறம் இங்க இருந்தே ட்ரேட் பண்ணி அனுப்புறோம் அப்படின்னு செட்டில் ஆனாங்க. தேங்காய் வாங்கிக்கிறோம் சார், 1 கிலோ தேங்காய் கொடுங்க சார். அதுக்கப்புறம் பொருள் எல்லாம் ட்ரேட் பண்றதுக்கு பதிலா ஸ்லேவ்ஸை ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சு. எதுக்கு இது சாமான் ட்ரேட் பண்ணிட்டு அவனுங்களே ட்ரேட் பண்ணிடலாம். ஸோ ஒரு கடலை ஒட்டின ஒரு இடம் இருக்கு, அது பேர் கோல்டன் கோஸ்ட்னு இருக்கு. அது பேரே ஸ்லேவ் கோஸ்ட்னு மாத்திட்டாங்க. அந்த அளவுக்கு ஸ்லேவ் ட்ரேடுங்கிறது ரொம்ப த்ரைவிங்கா இருந்திருக்கு. 400 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 மில்லியன் ஸ்லேவ்ஸ் ஆப்பிரிக்கால இருந்து யூஎஸ்க்கு போயிருந்திருக்காங்க. என்னால 400 வருஷத்துங்கிறத இமேஜினே பண்ண முடியல. நம்மளே இன்னும் 100 இயர்ஸை கடக்கல, 50 கூட பார்க்கல. நம்ம அதுக்குள்ளே ஒரு 7-8 ஜெனரேஷனாவது வந்துருச்சு இல்ல. ஒவ்வொரு ஜெனரேஷன் இந்த 100 இயர்ஸ்க்குள்ளே ஒரு கான்டினென்ட்டே காலி பண்ணிருக்கானுங்க. ஸோ 20 மில்லியன் பீப்புளை இன்னொரு இடத்துக்கு இது பண்ணுறாங்க. ஆஃப்ரிக்கன்ஸும் அப்போ வந்து ஒயிட்ஸுக்கு வந்து ஆஃப்ரிக்கன்ஸை பார்த்துருவோம், யார் இவங்க இவ்வளோ மெஜஸ்டிக்காக இருக்காங்க, வெறும் இந்த கோமணமாக என்னமோ தான் கட்டியிருக்காங்க, ஆனால் பார்க்க இப்படி இருக்காங்க, நல்ல வேலைக்காரனாக இருப்பான்டா, அப்படி தான் அவங்க மனசில் தோணி இருக்குது. ஆமாம். ஸோ அவங்களோட இது வெப்பன் சிஸ்டம் ஒன்று அப்கிரேடை தாண்டி இவங்களுக்குள்ளே கிளான் சண்டைகள் ரொம்ப நாளாக இருந்திருக்கு. அதுதான் இவங்க வர்றவங்களுக்கு வந்து ரொம்ப வாட்டமாக இருந்திருக்கு. அவங்களாம் ஒன்றா இருந்திருந்தாங்கன்னா இவ்வளோ பெரிய விஷயம் சான்ஸே இல்லை. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிளான் சண்டை. நான் உங்களுக்கு ஏற்கனவே இதை கேட்டிருக்கேன். ஆஃப்ரிக்கன்ஸ் நினச்சிருந்தா ஒயிட்ஸ் எல்லாம் ஒரு மேட்ரே இல்லை. ஆஃப்ரிக்கன்ஸ் அவ்வளோ மெஜஸ்டிக்காக இருக்காங்க. மிஞ்சி போனால் அவன் சுற்றுப்பான். ஓகே, ஒரு 10 பேர் 100 பேர் செத்துருப்பாங்க. அடுத்த 100 பேரும் அதே பெருசாக தான் இருக்காங்க. அவங்க நினச்சிருந்தா ஒயிட்ஸை முடிச்சிருக்கலாம். ஒயிட்ஸுக்கே தெரியுது கன்னு நம்ம கன்னை நம்பி நம்ம இதை இறங்கலை. அவங்க ஸ்பிரிட்டை பிரேக் பண்ணுறது தான் ஆக்சுவல் கொலோனியலிசமே. அவங்க அசிங்கம், அவங்க வேஸ்ட்டு, அவங்க இதுன்னு சொல்லி தான் நம்ம அவங்கள ஸ்லேவாக மாற்ற முடியும். கன்னை வச்சுலாம் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு ஆஃப்ரிக்கன்ஸ் சயின்டிஃபிக்காகவே 2 times larger than us. அவங்களோட ஜென்ரல் ஜெனட்டிக் பாடி மேக்கப்பே நம்மளோட 2 times, அவங்க போன் டென்சிட்டிலாம் பயங்கரமாக இருக்கும். அவங்க நினச்சிருந்தா இது நடக்காமலே இருந்திருக்கலாம். வெறும் ஒரு வார்த்தையாலேயே அவங்க முடிச்சிட்டாங்க ஒயிட்ஸ் இதை. ஆப்பிரிக்காவில் மட்டுமா? ஸோ ஆஃப்ரிக்கன்ஸ்க்கும் அந்த டைம் வந்து காசு மேலே ஒரு ஈர்ப்பு வந்துச்சு. சரி, ஓகே, என்ன பொருள் வேணுமா, ஆள் வேணுமா, சரி எடுத்துக்கோ. இந்த வார் ஸ்லேவ்ஸா கங்காணிங்க அவனுக்குள்ளே இருந்திருக்கானுங்க, துரோகிங்க எல்லாம் இருந்திருக்கும். ஆமாம், வார் ஸ்லேவ்ஸாக இருந்தவங்க, ஃபேமிலியிலே அவுட்காஸ்டாக இருந்தவங்க, கடன் வச்சுருந்தவங்க, இவங்க எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் இனிஷியலா இவங்கள தான் ஸ்லேவ்ஸா அமைச்சிருக்காங்க. ஓகே, இப்போ டெஸ்ட் பண்ண கொடுத்துருக்கான், சாம்பிள் கொடுத்துருக்கான், தேவையா அவனுக்கு ஓலே சாம்பிள் அமிச்சு நல்லா இருக்கா நீயே வான்னு கூட்டு போயிட்டான். இவனுக்கு நான் கடன் கொடுத்துருக்கேன், இவன் இன்னும் எனக்கு தரல, நீ கூட்டு போ, இவனை நீ ஸ்லேவா எடுத்துட்டு போ, அப்படிதான் ஆரம்பிச்சிருந்திருக்கு. அது ஸ்லோவா அப்படி எல்லாத்தையுமே ஸ்லேவா கூட்டிட்டு போயிட்டான். ஸோ ஸ்லேவா கூட்டிட்டு போன ஒயிட் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா அவங்க முடியை கட் பண்ணிட்டாங்க. இதுதான் அந்த ஸ்பிரிட்டை பிரேக் பண்ற. நான் இப்படி செலிப்ரேட் பண்ண முடிய வெட்டிட்டான் அவன். நான் ஊர்ல என்னவா வேணா அவன் இருந்திருக்கலாம், பணக்காரனோ ஏழையோ சின்னதோ பெருசோ என்னமோ, நான் இதை ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்டா நினைச்சிட்டு இருக்கேன்ல, அதான் வெட்டினோடனே என் கல்ச்சர்ல இருந்தே என்னை வெட்டின மாதிரி இப்ப நான் யாரு அப்படிங்கிற ஒரு டவுட்டு. இது நல்ல பாயிண்ட் இது. ஏன்னா வெஸ்ட் வந்து ஏன் சீக்கிரம் எல்லாத்தையும் ஜெயிச்சாங்கன்னா இந்த ஸ்பிரிட் வெஸ்ட்டுக்கு கிடையாது. அவனை நீ என்ன பண்ணாலும் அவனுக்கு அப்படி ஒரு பிலீஃப் இல்லை.
ரெட் இண்டியன்ஸோட பெரிய பிரச்சனை இதுதான். அவங்களோட பிலீஃப் வந்து அவங்க லேண்டு தான். அவங்க லேண்டு அவங்க நிறைய இது மித்தாலஜிக்கல் பிலீஃப் வச்சிருப்பாங்க. இவன் அந்த இடத்துல ஒரு விஷயம் நடந்தா நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளோட டவுன்ஃபால் இறங்குறது நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. மாயன்ஸ் இந்த இன்காஸ் சவுத் அமெரிக்காக்குள்ள வரும்போது வெள்ளைக்கார வர்ற டைம்ல அவங்களோட கேலண்டர் வந்து க்ளோஸுக்கு வருதான். இந்த மாதிரி டைம்ல நம்மளோட இது வந்து காலியாகும்னு அவங்க நம்பிக்கை பல வருஷமா இருந்திருக்கு. நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒரு ஒரு அமெரிக்கனோ பிரிட்டிஷோ அவன் என்ன பண்ணாலும் பிரிட்டிஷுமா அவனுக்கு ஒரு இது பிலீஃப் சிஸ்டம் இல்லை. அவன் இனிமேல் தான் யாருன்னே கண்டுபிடிக்கணும். ரொம்ப வருஷமா நம்பிக்கையா இந்த மேஜிக்கை நம்ம அவங்களுக்கு பிரச்சனை வந்து அது பிரேக் ஆகும் போது வந்து ஈஸியா அவங்கள கிரம்பிள் பண்ணிடலாம். இன்னொன்னு இப்போ இங்கிலீஷ் கரெக்ட் முடிய விட்டேன், பரவாயில்ல நல்லா இருக்கு இது ஹேர் ஸ்டைலுமா. அவனுக்கு அது ஒரு விஷயமே அவன் எதுவுமே அதுல கனெக்டே ஆயிக்கல. நமக்கு அந்த ஒரு இது இது சூப்பர்ஸ்டிஷனு, மேஜிக்கு, ஃபேண்டசி, இமேஜினேஷன், ரிச்சுவலு, மித்தாலஜியை நம்பின ஜனங்களுக்கு வெள்ளைக்காரோட ரேஷனலிசம் வந்து சுத்தமா புரியல. இன்னொன்னு சொல்றாங்க ஸ்ட்ராட்டஜிங்கிற ஒரு வார்த்தை ஒன்று இருக்கு. அது வந்து ஆப்பிரிக்காலேயோ சில நாடு சில கான்டினென்ட்ல இமேஜின் ஸ்ட்ராட்டஜினா ஒரு ஒரு 50 பேரால ஒரு 500 பேரை வந்து இப்படி A to B, B to C, D to Eன்னு போங்கன்னு ஒரு வார் பண்றோம்ல, அவங்களுக்கு அது பழக்கம் இல்லைன்றாங்க. ஸ்ட்ராட்டஜிங்கிறது ஒரு டாப் ஆங்கிள் இருந்து இடத்த பார்ப்பாங்கல்ல, அப்படிங்கிறது ஆப்பிரிக்கன் வே ஆஃப் வார்ஃபேர்ல இருந்திருக்காது. கேங்கா வந்து சண்டையோட முறையே வந்து இவங்க வந்து மாத்துறான். வெஸ்டே வந்து அதை ஹேண்டில் பண்ண தெரியல அப்படின்றாங்க. ஒரு 5 பேரால 500 பேர் எப்படி சண்டை போடுறதுக்கு அவர் ஆக்சுவலா கண்டுபிடிச்சான். இது இன்னும் ஈஸியா இருந்துச்சு. அதனால தான் கன்னு சொன்ன மாதிரி கன்னை விட நம்பர் ஆஃப் பீப்புள் இருந்தாலும் அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறது வெள்ளைக்காரன் ஒன்று புதுசா கொண்டு வரான் அப்படிங்கிறது படிச்சு. ஸோ நிறைய ஃபேக்டர் இருக்கு. ஒரு ஃபேக்டர் சொல்ல முடியாம மல்டிபிள் ஃபேக்டர்ல இந்த ஸ்லேவரி ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாம இந்தியாவில் வந்து ஒன்றும் சிம்பிள் சரக்கு பாடல் தான் முதலாளி சரக்கு வந்துக்குது, சரி நாட்டை கொடுத்துட்றா. நானும் புக்கு படிச்சிருக்கேன், சொல்லணும்ல ஃப்ரெண்ட்ஸ் இவப்பாடி பேசிட்டு இருக்கேன். ஸோ என் ஐடென்டிட்டியே எடுத்துட்டாங்க. என் லேண்ட்ல இருந்தே என்ன மிஸ்பிளேஸ் பண்ணிட்டாங்க. நியூ வேர்ல்டு அது இன்னும் அப்போ யூஎஸ் ஃபார்மே ஆகல, அமெரிக்கா ஃபார்ம் ஆகல, நியூ வேர்ல்டு போகிறோம் அப்படிதான் சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ நியூ வேர்ல்டு போகிறவாங்க இங்கே துபாய் கூட்டு போவானுங்களே அந்த மாதிரி வா நியூ வேர்ல்டு நல்லா இருக்கும். ஸோ அங்கே வந்து இப்போ நியூ வேர்ல்டு அதாவது யூஎஸ் பேசிக்காக அங்கே வந்து ஃபஸ்ட்டு இந்த ஸ்லேவ்ஸை எப்படி ட்ரீட் பண்ணுறதுன்னு தெரில. ஆக்சுவலாகவே அவங்க எண்ணம் அப்போ வந்து இவ்வளோ ரூத்லெஸ்ஸாக இருக்கணுங்கிற எண்ணமாக இருக்கலை. அவங்க லேண்டில் ஒன்றுமே இல்லை, அதுக்கு வேலை செய்ய ஆள் இல்லை, அது கூட்டிகிட்டு தான் வந்திருக்காங்க. அப்போ அந்த டைம் வந்து ஒயிட் சர்வன்ஸ் இருந்திருக்காங்க இல்லையா, அதாவது ஒயிட்ஸே சில மற்ற ஊர் அவங்க வயிற்று சில பேரை கீழே தானே பார்த்துருப்பாங்க. அந்த வயிற்று எப்படி நம்ம ட்ரீட் பண்ணுறோமோ அப்படியே இந்த பிளாக்ஸையும் ட்ரீட் பண்ணோம். பேசிக்காக ஒரு சர்வெண்ட் மென்டாலிட்டிங்கிற ஒரு காயின் பண்ணி சர்வன்ஸை எப்படி ட்ரீட் பண்ணணும்னு ஒன்று ஃபார்ம் பண்ணாங்க. சர்வெண்ட்டுன்னு தான் இருந்துச்சு, அவங்க ஸ்லேவ் இன்னும் ஆகலை. ஸோ சர்வன்ஸாக இருந்தப்போ அந்த ஒயிட் சர்வன்ஸ் இருந்திருக்காங்க, பிளாக் சர்வன்ஸ் இருந்திருக்காங்க, நேட்டிவ் அமெரிக்கன் சர்வன்ஸும் இருந்திருக்காங்க. இந்த சர்வன்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல வாழ்ந்திருக்காங்க. இந்த இப்போ என்ன நடந்திருக்குன்னா இந்த ஒயிட் சர்வன்ஸ் நான் வந்து இப்போ ஒரு ஒயிட்டுக்கு கீழே தான் இருக்கேன், என் ஃப்ரீடம் எப்படி தான் கிடைக்கும்னு சில பேர் யோசிக்க ஆரம்பித்தப்போ ஒயிட்ஸ் என்ன சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, ஒரு ஒயிட் குழந்தை உங்களுக்கு பிறந்துச்சுன்னா அதை ஃப்ரீ, அது ஸ்லேவ் கிடையாது, ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒயிட்டா பிறக்காத மிக்சட் ட்ரெஸ்ஸால பிறக்கும் அது. அதான் அது 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 அப்போ அந்த விஷயமே அப்படிதானே ஆரம்பிக்குது. அப்போ வந்து இந்த பிளாக்ஸும் நேட்டிவ் அமெரிக்கன்ஸும் ஒயிட் சர்வன்ஸோட சேர்ந்து குழந்தை பெற்றுக்க ஆரம்பிச்சு எப்படியாவது ஃப்ரீடம் கிடைச்சிடணும், நமக்கு ஃப்ரீ ஆகணும்னு இவங்க எல்லாருமே இன்னும் அந்த சர்வெண்ட் கம்யூனிட்டியில தான் இருக்காங்க. நிறைய மிக்ஸ்ட் ரேஸ் குழந்தைங்க பிறந்துருச்சு. ஆப்வியஸாக அவங்க யாரும் ஒயிட்டாக இருக்கலை, எப்படினாலும் அந்த பிளாக் ஃபீச்சர்ஸோ நேட்டிவ் அமெரிக்கன் ஃபீச்சர்ஸோ எக்ஸ்பிரஸ் ஆகிடுது. ஸ்கின் ஒயிட்டாக இருந்தாலும் பிளாக்ஸுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் சில ஃபீச்சர்ஸ் இருக்குது. பிளாக்ஸுக்குன்னு சில ஸ்பெசிஃபிக் ஃபீச்சர்ஸ் இருக்கு. அவங்க நோஸ் கொஞ்சம் வந்து ப்ராடா இருக்கும், லிப்ஸ் வந்து ஃபுல்லா இருக்கும். ஸோ ஸ்கின் ஒயிட்டா இருந்தாலும் நோஸ், லிப்ஸ், ஹேர் என்ன பண்ணாலும் எக்ஸ்பிரஸ் ஆகிருது. டாமினன்ட் ஜீன் அது. பயாலஜி ட்ரெவர் நோவா பத்தி அவருக்கு இந்த பிரச்சனை. அவரு ஒயிட் ஜெனரலா பார்த்தா ஒயிட்டா தான் தெரியுறாரு. அவருக்கு நோஸ் லிப்ஸ்ல கூட எதுவுமே தெரியல, தலை அவருக்கு ஆஃப்ரோ ஹேர். இது வச்சு குழந்தைங்க பிறக்குது.
அப்ப அந்த டைம்ல வந்து பேனிக் வைப்பாங்களே இவனுங்களா முதலாளிங்களா? அதான் அந்த டைம் வந்து இன்னும் ஸ்லேவரி ஆகல, அது வெறும் சர்வன்ட்ஸ் தான். சரி ஓகே வைட்டா பிறந்திருக்கு, கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுறலாம் அப்படின்னு இது ஒரு 30 வருஷத்துக்கு நடந்திருக்கு. சரி நல்லா தானே வந்திருக்காங்க. சர்வெண்ட்டுக்கு பிறந்த இந்த குழந்தை ஃப்ரீ அப்படின்னு ஒரு 30 இயர்ஸ்க்கு ஆகியிருக்கு. அந்த குழந்தைங்களும் எப்படியோ ஓகே நம்ம மேலே வந்துடலாம் அப்படின்னு அவங்களும் ஒரு சோஷியல் லேடர்ல கொஞ்சம் ஏற ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஸ்லேவரி மூலியமா வர எக்கனாமிக் அட்வான்டேஜை பார்த்து வெறி ஆயிட்டாங்க. இப்படி ஒரு பெனிஃபிட்டா, ஒரு கண்ட்ரியே செழிப்பாயிட்டு இருக்கா, அப்ப இன்னும் ஸ்லேவா இருக்கு, அவனை ஃப்ரீ ஆக்கணுமா, அவனை எல்லாத்தையும் திருப்பி கூப்பிடாங்க. எல்லாமே இனிமே எவனுக்கு பிறந்த எந்த குழந்தையும் ஃப்ரீலாம் கிடையாது, நீ பிளாக்னாலே ஃப்ரீ தான், நீ ஒயிட்டா பிறந்தாலும் நீ பிளாக் பேரண்ட்னா நீ ஃப்ரீ கிடையாது, ஸ்லேவ் தான். நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் கூட அப்படி இப்படி ஏதோ எஸ்கேப் ஆயிருக்காங்க, பிளாக்ஸால எதுவுமே பண்ண முடியல, அவங்கள பார்த்தாலே தெரிஞ்சது அவங்க பிளாக்னு. ஸோ அந்த சிஸ்டம் இப்போ கொலாப்ஸ் ஆகி ப்ராப்பர் ஸ்லேவரிக்கு வந்துருது. ஸ்லேவ்ஸால அந்த டைம் வந்து ஓகே இது ஸ்லேவரி பற்றின ஸ்டோரி இல்லை, பட் பிளான்டேஷன் ஒர்க்ஸு இது ப்ரூட்டலாக அந்த வெயிலில் வந்து 12-15 மணி நேரத்துக்கு பிளான்டேஷன்ஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆஃப்ரிக்காவில் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்களோ அதே இங்கே ரெப்ளிகேட் பண்ண வச்சுருக்காங்க. காட்டன் பிளான்டேஷன்ஸ், டொபாக்கோ பிளான்டேஷன்ஸ், அது இதுன்னு எல்லாத்துலேயுமே வருது. அவங்களால அந்த ஹேரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு செகண்ட் கூட டைமே இல்லை. டைம் இல்லாதனால அது ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது. ஒரு சீப்பு கூட அவங்கள்ட்ட இல்லை அதை இது பண்ணுறதுக்கு. அந்த ஊரில் ஷீப் இருக்கு இல்லையா, அந்த ஷீப் ஒரு மாதிரி இவ்வளோ ஊள் வச்சு இருக்குமே, செம்மறியாடு. அந்த ஷீப்போட கார்டிங் ஃப்ளீஸ் கார்டிங் டூல் அப்படின்னு ஒன்று சீப்பு மாதிரி அது இப்படி பெரிய பல்லு வச்சு தான் இருக்கும். அதை வச்சு தான் ஊளை இழுப்பாங்க. அதை வச்சு ஒண்ணுமே இல்லை நம்மகிட்ட, இதை வச்சாது அந்த ஷீப் மேல இருக்கிற வேர்ம்ஸ் எல்லாமே அவங்க ஸ்கேல்ப்ல வந்து ஃபுல்லா இன்ஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எல்லாத்துக்கும் பயங்கரமா முடி கொட்டி ஒரு மாதிரி புண்ணெல்லாம் வந்து பார்க்கவே ஒரு மாதிரி இருந்திருக்கு. சும்மாவே அவங்கள பார்க்க இவங்களுக்கு எரிச்சலா இருக்கும், என்னது இது மண்டை அப்படின்னு. வைட்ஸ் வந்து டென்ஷன் ஆகி முடியவே மறைச்சிரு அப்படின்னு. அப்போதான் இந்த தலையை கட்டுற கல்ச்சர் ஃபார்ம் ஆயிருக்கு. பிளாக்ஸ் வந்து அவங்க ஹேரை மறைச்சிருவாங்கல்ல, அந்த கேப் மாதிரி போட்டு ஃபுல்லா. ஹூட் வந்து ஒரு மாடர்ன் இது. நிறைய விமன் பார்த்திருந்தீங்கன்னா அவங்க தலையை மறைச்ச இப்படி ஆரம்பிச்சு நம்ம முடியவே மறைச்சிருவோம்ப்பா, இவங்களால அதை சகிக்கவே முடியல அப்படின்னு அப்படிதான் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ யார் முன்னாடி நம்ம முடிய காமிச்சிக்க கூடாது, அதை ட்ரீட்டும் பண்ணவே முடியல, எதுவுமே பண்ண முடியல. ஸோ அப்படி ஆயிருந்திருக்கு. என்ன பண்ணியிருக்காங்க, அதை பாம் ஆயில் அந்த ஆயில் அப்படின்லாம் ஏதாவது போட்டு இது பண்ணோம்ல, க்ளீன் பண்ணோம்ல, அவங்க அது எதுவுமே கிடைக்காதனால இந்த கார்ன்ல இருந்து வந்த இல்லை இப்போ நம்மளோட இந்த கடலை மாவு ஈக்குவலண்டா எதையோ ஒன்று அரைச்சா சும்மா வர தூள், பேசிக்காக ஏதோ தூள், அந்த இது பட்டா கிளீனிங் ஏஜென்ட் மாதிரின்னு அதை வச்சு கார்னோட சும்மா மிச்ச பொருட்கள், கெரோசின் வச்சு, பேக்கன் கிரீஸ் இருக்கு இல்லையா, பேக்கனை ஹீட் பண்ணா ஒரு ஆயில் வருது இல்லையா, ஆயில் அவங்களுக்கு எதுவும் தர மாட்டேங்கிறாங்க, அதுல இருந்து வர ஆயில் வச்சு தேய்ச்சிக்கலாம். அப்படிதான் வந்து அவங்க இது பண்ணியிருந்திருக்காங்க. அவங்க வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து எப்படியாவது ஒன்று நம்ம ஹேரை வந்து நல்லா ஸ்ட்ரெயிட் ஆக்கணும், இல்லாட்டி மறைக்கணும், ஏன்னா நம்மளை ரொம்ப இல்ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு ஆயிடுச்சு. ஒரு பாயிண்டில் என்னென்னா உங்கள் பிளான்டேஷன் ஒர்க்கர்ஸை அப்பியரன்ஸ் வச்சு தான் அந்த முதலாளிக்கே ஒரு நல்ல மரியாதை அப்படின்னு ஒரு ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. நம்ம இந்த ஜாங்கோல ரெண்டு பேரும் சண்டை போடுவானுங்களே அந்த மாதிரி. ஸோ ஓகே, பிளான்டேஷன் ஒர்க்கர்ஸ்க்கு கொஞ்சமாவது ட்ரெஸ்ஸும் சாப்பாடு ஒரு சண்டே ஆஃப் ஆஃப்னா டோட்டல் ஆஃப் இல்லை, சண்டே ஆஃப் வந்து உங்கள் ஹேரை பார்த்துக்க ஒரு ஃபியூ ஹவர்ஸ் கொடுக்குறேன். அதில் தான் அந்த சண்டே ஆஃப் கல்ச்சரும் ஸ்டார்ட் ஆகிருக்குது, சர்ச் போகிறதுக்கும் ஹேரை பார்த்துக்கிறதுக்கும். ஸோ அந்த டைம் அவங்க சர்ச் போய் ஹேரை தான் இது பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஒவ்வொரு ஸ்லேவும், அந்த பிளான்டேஷன் ஸ்லேவும் இந்த பிளான்டேஷன் எல்லாரும் அப்போதான் கேதர் ஆகி
நீ இத போட்டா ஏதோ நடக்குது, இத போட்டுக்கிறியா அவங்களுக்குள்ள பேசி அதாவது சீக்ரெட் ஷேரிங். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஜாலியா பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம் வந்து சர்ச்சில் வந்து ஸ்லேவா ஒரு ஸ்லேவா அவங்களுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல, அந்த மாதிரி ஆகிருச்சு. அதுக்கப்புறம் பிளான்டேஷன் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து அவங்க தனி, இவங்கெல்லாம் வந்து எப்படியாவது அந்த வீட்டுக்கு மேன்ஷனுக்குள்ளே நம்ம வேலை செய்கிற சான்ஸ் கிடைச்சா சூப்பராக இருக்கும். இங்கே தான் வெயில் தாங்க முடியல, மேன்ஷனுக்குள்ளே வேலை செஞ்சால் அவங்களுக்கு கொஞ்சம் வெயிலில் இருந்தால் தப்பிக்கலாம், முடி இன்ஃபெக்ஷன். உள்ள இருக்கவங்களுக்கு கொஞ்சம் மரியாதை எக்ஸ்ட்ராவா இருக்கும்ல. தோட்டத்து வேலையில செய்யறவங்களுக்கும் வீட்டு வேலைன்னா கொஞ்சம் ஓகே, வெயில் இல்ல இருக்காது, ஆமா, வேலை கம்மி, கிச்சன் வேலை, லேபர் கிடையாது. எப்படியா நம்ம மேன்ஷனுக்குள்ள போகணும், அதுவே ஒரு பெரிய இதுவா இருந்தது, அதுவே ஒரு பெரிய கோல். சோ அதுக்கு முடி தான் கனெக்ட் பண்ணுது அவங்க எல்லாத்தையுமே. உள்ள மேன்ஷனுக்குள்ள விடணும்னா முடி ஸ்ட்ரைட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி, என் முடி எப்படி ஸ்ட்ரைட் ஆகும்? வாய்ப்பே தான் நேரம் ஆகும். இல்ல எப்படி ஆகும்? முடியே ஆகாது, அவங்க முடி ஸ்ட்ரைட்டே ஆகாது. ஸ்ட்ரைட் இல்லங்கிறது தான் அவங்க சொல்றது. ஸோ அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஜென்ரலாக விமென் வந்து இந்த ஹேர் ஸ்ட்ரைட்னிங் டிவைசஸ் இப்போ இருக்குது எல்லாத்துக்குமே, ஹாட் கோம்பு, ஹேர் ஸ்ட்ரைட்னிங், இது அதெல்லாம் இருக்குது. அப்போ ஒன்றுமே இல்லை, அவங்களுக்கு எதுவுமே இல்லை. அப்போ வந்து இந்த சூடான டவலை வந்து நல்லா கொதிக்க வச்சு அந்த ஹீட்டு இதை வச்சு இப்படி இறக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அது ஆப்பிரிக்கன் ஹேரை கிங்கி ஹேர்னு சொல்லுவாங்க அவங்க. இது அமெரிக்கன்ஸ் வச்ச நேம். அது ஒரு மாதிரி இருக்கு, இது ஹேரே கிடையாது, இது ஹேரே கிடையாது, இது ஏதோ. ஸோ அப்படி ஒன்னாடே கிடையாது அந்த மாதிரி. ஸோ அந்த சூடான டவலை வச்சு இப்படி இறக்க ட்ரை, என்ன ஹீட் எப்படிலாம் ஹீட் பண்ணி அதை உள்ள போயிடலான்னு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய லிஸ்ட் இருந்துச்சு, அது சிலதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் பட்டாலே எரியும், அது சூடா எதையாவது நம்ம இப்படி பண்ணிட்டு இருந்தா போயிடும், ஒரு மாதிரி ஆகிரும்ல. ஸோ நைஃபை வந்து நைஃப்ல பட்டரை போட்டு ஹீட் பண்ணி அதை இது பண்ணியிருக்காங்க. ஸோ டோஸ்ட் எப்படி ஒரு மாதிரி ஸ்ட்ரைட் ஆகிருது, அது மாதிரி அந்த கான்செப்ட் அப்ளை பண்ணியிருக்காங்க. என்னென்னமோ பண்ணி ஸ்ட்ரைட் ஆக இழுத்து ஒரு வெயிட்டை கட்டி தொங்க விட்டுருக்காங்க நைட் ஃபுல்லா. ஸோ என்னென்னமோ பண்ணி ட்ரை பண்ணியிருக்காங்க. ஏன்னா எப்படியாவது மேன்ஷனுக்குள்ளே போயிட்டா நமக்கு ஒரு விடிவு காலம் வரும். ஏன்னா மேன்ஷன் ஓனர் செத்துட்டாருன்னா ஸ்லேவ்ஸ் ஃப்ரீ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்திருக்கு போல. அப்படியாவது கொஞ்சம் உள்ள போனா லைட்டா படிக்க வைக்கிறாங்க, அந்த பசங்களை பார்க்குறாங்க. சில மேன்ஷன் ஓனர்ஸ் வந்து ஆப்வியஸாக மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க சில கேர்ள்ஸை. ஸோ அந்த குழந்தை பிறக்கும்ல, அதை வெளியிலையும் போக விட முடியாது, மேன்ஷனுக்குள்ளே வச்சு மரியாதையாக வச்சு நான் வந்து மிஸ்ட்ரஸாவது அவருக்கு போனால் எனக்கு கொஞ்சம் மரியாதை கிடைக்கும் அப்படின்லாம் நினச்சிட்டாங்க. மிஸ்ட்ரஸாக உள்ளே போகிற அந்த பிளாக் விமனை வந்து அந்த ஒயிட்ஸோட ஆக்சுவல் ஒய்ஃப் இருப்பாங்களே, அவங்களும் இல்ட்ரீட் பண்ணி அவங்க முடியை வெட்டி விட்டுருவாங்க. இதை வச்சு தானே நீ மயக்கிற. அது பார்க்க அழகான ஹேரு, ஆனால் இவங்களுக்கு அதை எப்படி ஒரு சப்டியூ பண்ணி ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணி அப்படியே அதேதான். இப்போ வந்து ஒரு பக்கம் மேன்ஷனுக்குள்ளே போகணும்னு அவங்களுக்கு ஒரு ஆசை, அதுலேயும் முடிதான் தடுக்குது. இன்னொரு பக்கம் தப்பிச்சு போனா, அதாவது இப்போ சில பேர் வந்து அதான் நான் சொன்ன மாதிரி ஒயிட்ஸுக்கு பிறந்த குழந்தை லைட்டா ஒயிட்டா வேற இருக்கிறாங்க, நோஸும் பிரச்சனை இல்லை, எல்லாருக்கும் முடியல மாட்டிக்கிறாங்க. அப்போ ரன்வே போஸ்டர்ஸ்னு ஒன்று விடுறாங்க. இந்த ஸ்லேவ் தப்பிச்சு போயிருக்கான், இவன் பார்க்க ஒயிட் மாதிரி இருப்பான், நோஸும் நார்மலா இருக்கு, லிப்ஸும் நார்மலா இருக்கு, முடியை வச்சு பிடிச்சிடலாம், தயவு செஞ்சு பிடிச்சிருங்க அப்படின்னு. ஸோ முடி எப்படி இருக்கும்னு ஃபுல் டிஸ்கிரிப்ஷன், இந்த ஸ்லேவ் நம்பர் இது, அவன் முடி இப்படி இந்த இடத்துல சுருண்டு இருக்கும், இவ்வளோ லாங்காக இருக்கும், பீடு போட்டிருப்பான் அப்படின்னு ஒரு பெரிய டிஸ்கிரிப்ஷன் ஒன்று அது புக்கில் இருக்கும். ஸோ அவங்க எப்படினாலும் முடியல மாட்டிக்கிறேன், தப்பிக்கிறதுக்காகவாவது எனக்கு முடி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும்னு ரொம்ப டெஸ்பரேட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஸ்லேவரி ஃபுல்லாகவே அவங்க முடியல பிரச்சனையாக தான் இருந்திருக்கு. ஸ்லேவரி முடிஞ்சு ஒரு பக்கம் எல்லாம் ஃப்ரீடம் கிடைச்சோன்னே, ஸ்லேவாக இருந்தப்பயாவது கொஞ்சமாவது ஏதோ ஒன்று சாப்பாடு கிடச்சிது. ஃப்ரீயானோடனே அவங்களுக்கு சுத்தமாக சாப்பாடு இல்லை, எதுவுமே வேலை இல்லை,
இது இல்லை, இதில் எங்கே முடியை பார்த்துக்கிறது அப்படின்னு அவங்களால டோட்டலாக ஒரு ஆஃப்ரிக்கன் கல்ச்சர் ஃபுல்லாகவே எல்லாமே மால்நரிஷ்டாக இருந்தாங்க. சாப்பாடு இல்லை, வேலை இல்லை, எதுவுமே இல்லை, முடியெல்லாம் பார்த்துக்க முடியாது. ஒயிட்ஸுக்கு அவங்கள பார்த்தாலே எப்படியுமே வேலை கொடுக்க மாட்டாங்க. இன்னொரு பக்கம் நான் ஒயிட்டை விட புத்திசாலின்னு என்னால் அவன்கிட்ட காமிக்கவும் முடியாது, அவன் இன்செக்யூரிட்டி என்னால் இது பண்ணிட முடியாது. ஸோ நான் அண்டர்ப்ளே தான் பண்ணணும். பேசிக் ஒரு டைப்பிஸ்ட் வேலைக்காவது நான் அப்ளை பண்ணுவேன்னா என் முடியை பார்த்துட்டு அவங்க பயப்படுறாங்க, என்ன அது இப்படி இருக்கு முடி. நம்ம ஊர்லேயே சில பேருக்கு கொஞ்சம் நல்ல வைல்டான ஒரு முடியெல்லாம் முடி அரசியல் இந்தியாவில் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. அவங்க கேரக்டரே நமக்கு தெரியாது, ஆனால் என்ன முடி இப்படி இருக்கு அந்த மாதிரி. இப்போ யோகி பாபு அவரோட முடி அது எல்லாமே வைல்டா அப்படி இப்படி இருக்குல்ல, அவங்கள பார்த்துட்டு அவங்க இந்த மாதிரி தான் இருப்பாங்க. காமெடிக்காக தான் அந்த முடியை வந்து வச்சுக்க சொல்ற அந்த பழக்கம் இருக்கு. அவங்கள பார்த்தாலே டேஞ்சரஸா இருக்கு, எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு அப்படின்னு ஒயிட் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி சொல்லிட்டே இருந்தா அவங்களுக்கு பிளாக்ஸ்க்கு வேலையே கிடைக்காது இல்ல. திருப்பி அகேன் அவங்க முடிய எப்படியாவது ஸ்ட்ரைட் ஆகணும், எப்படியாவது பிளாக்ஸோட ஒரு ஒரு பல 100 வருஷத்தோட மென்டாலிட்டியே முடியை எப்படியாவது ஸ்ட்ரைட் ஆக்கிடணும். இந்த சில பேர் இந்த ஒயிட்ஸா பிறந்திருக்காங்கல்ல, அதாவது மிக்ஸ்டா பிறந்திருக்காங்க இல்லையா, அவங்களும் ஸ்லேவரி முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மெல்லாம் பிளாக்கு தான் அப்படிங்கிற இல்லை, நான் ஒயிட்டாக இருந்தால் நம்ம பிளாக்கு தான் அப்படிங்கிற மென்டாலிட்டி அவங்களுக்கு இல்லை. நான் எலைட் அப்படின்னு, நான் ஒயிட்டு, ஸோ நீ பிளாக்கு, நம்ம நான் மிக்ஸ்டு. ஸோ உடனே அவங்களும் வந்து தனி சர்ச்சு, தனி ஸ்கூலு, இந்த ப்ராப்பர் பிளாக்கா இருக்கிறவங்க நம்மளோட ஒட்டிக்குவாங்க, நம்ம ஒயிட்டு அப்படின்ட்டு பிரிச்சுக்க பார்த்துட்டாங்க. அவங்க பேரே பிளாக் எலைட்ஸ் அப்படின்னு தான். எங்க ஸ்கூல்லலாம் நீங்க படிக்க கூடாது, எங்க சர்ச்சுக்குள்ள நீங்க வரக்கூடாது, எங்க சோஷியல் கேதரிங்ஸ்ல நீங்க வரக்கூடாதுன்னு சர்ச் வாசல்லே வந்து டெஸ்ட் இந்த சீப்பை வச்சுட்டு நிப்பாங்களாம். அந்த சீப்பு வந்து ஃப்ளோல வந்துருச்சுன்னா ஓகே, அந்த ஒயிட் ஒரு டிராப் பட்டாலும் கரப்ட் ஆயிடுறாங்க போல. ஸோ ஒரு ஏதோ ப்ரௌன் பேப்பர் டெஸ்ட் மாதிரி ஒன்று வச்சு ஸ்கின்னோட வச்சு பார்ப்பாங்களாம். இந்த கலரை தாண்டிச்சுன்னா நீ பிளாக்கு தான், அப்போ நீ ஏதோ ஏமாத்த பார்க்குறேன்னு அவங்களும் ஒரு மாதிரி டைட்டாக இருந்திருக்காங்க. ஸோ இந்த வேலை வாய்ப்பு எதுவுமே சோஷியல் சர்க்கிளையும் சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க, வேலையிலையும் சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்கன்னு இது எல்லாத்துக்குமே காரணம் ஹேராக தான் இருந்திருக்கு. பிளாக்கு கலருங்கிறத தாண்டி ஹேருமே பிரச்சனையாக இருந்திருக்கு. ஸோ இந்த பிளாக் ஹேர் ப்ராடக்ட்ஸோட பூம் ஒன்று ஆரம்பிச்சிருக்கு. இது ஓகே, இவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, இதை வச்சு நம்ம வியாபாரம் பார்த்துலான்னு ஸ்ட்ரைட்னிங் பண்றது க்ரீம் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஜெல் எல்லாம் அப்பதான் வருதா? ஆமா, காங்க் அப்படிங்கிற ஜெல்லு. ஸோ இந்த மாதிரி ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க முதல்ல வருது. ஆமா, பிளாக்ஸே ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, கொஞ்சம் ஒயிட்ஸும் இதை வச்சு மார்க்கெட் பண்ணாங்க. கௌபாய் படத்தெல்லாம் கௌபாய்ஸ் எடுத்து தேய்ச்சி பாருங்க, வெள்ளக்காரங்களாம் தேய்ச்சிக்கிட்டு அடி போற மாதிரி படத்துல ஒரு பாயிண்ட்ல அதோட பர்பஸ் வந்து ஸ்மூத் ஆக்குறது தானே. ஸோ ஒயிட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம், பிளாக்ஸுக்கு இன்டென்சிட்டி அதிகமா இருக்கும். ஸோ ஆனி மினர்வான்னு ஒருத்தவங்க, சிஜே வாக்கர்னு இன்னொரு லேடி, 2 பேருக்குமே தெரிஞ்சிருக்கு இதுக்கு ஒரு மார்க்கெட் இருக்குன்னு. இதுக்கு மார்க்கெட்டுங்கிறத விட சஃபர் பண்றாங்க பீப்புள். அவங்க நம்ம முடி இப்படி அவங்க பிளாக், அவங்க 2 பேரும், அவங்க 2 பேருமே பிளாக்ஸ் தான். பிளாக்ஸுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்க மாட்டேங்குது முடி இப்படி இருக்கனால. நம்ம சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸோ நம்ம ஒரு பக்கம் இவங்க வந்து ஹேர் கேர் க்ரீம், ஸ்ட்ரைட்னிங் க்ரீம், அந்த மாதிரி முடி மால்நரிஷ்மெண்ட்னால முடி வளராமல் இங்கே இருக்குது, அவங்க இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது, அது சரி பண்ணுறதுக்கு ஒரு பக்கம் இவங்க. சிஜே வாக்கர் வந்து ஹாட் கோம்ப் அப்படின்னு ஒரு கொண்டு வராரா லேடி, அவங்க வந்து ஹாட் கோம்ப் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஈஸியாக நீங்கள் இவ்வளோ நாள் என்னென்னமோ தேய்ச்சி உங்கள் ஸ்கேல்பெல்லாம் புண்ணாக போகுது, இதை சும்மா இப்படி சீவ்னாலே ஹேர் ஸ்ட்ரைட் அந்த ஹீட்டு ஸ்ட்ரைட்டன் பண்ணிடுது. இது வந்து ஒரு கேம் சேஞ்சராக இருந்துச்சு பிளாக்ஸுக்கு. எல்லாரும் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயா சாமி, இதுதான் வேணும், இது இருக்கனால தான் எனக்கு வேலையே கிடைக்குதுன்னு அவங்க வந்து எல்லா பிளாக் விமென் மென் எல்லாருமே தேடி போய் எல்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால அவங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு. அப்போ வந்து இப்போ இது வரைக்கும் இன்னும் அந்த
பிளாக் இஸ் பியூட்டி அப்படிங்கிற கான்செப்ட் இன்னும் ஆரம்பிக்கல. வாய்ப்பே இல்ல. அப்போ இப்பதான் ஸ்லேவரியே முடிஞ்சிருக்கு. இப்போ ஃபிட்டின் தான் ட்ரை பண்ண. இது அவங்க ஊரே கிடையாது, ஆனா நான் இங்க ஸ்லேவா இருக்கேன். ஸோ ஃபிட்டின் பண்ண ட்ரை பண்ணா ஏதாவது பண்ணி எனக்கு இங்க பொழப்பு நடக்கணும். ஸோ இப்போ ஒரு ஃபியூ இயர்ஸ் கழிச்சு தான் சில ரிபெலியஸ் குரூப்ஸ், ப்ரொட்டஸ்ட் அந்த மாதிரி விஷயம்லாம் ஆரம்பிச்சு உங்க ஆளுங்களை வச்சு, அதான் நம்ம ஆளுங்களை வச்சே நீங்க பிஸ்னஸ் பண்றீங்களே, அவங்க முடி நல்லா இல்லைன்னு சொல்றீங்களே, நீ உங்க 2 பேரையும் ஒரு மாதிரி இதா பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்க இந்த ப்ராடக்ட்ஸை ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு. அவங்களுக்கு எங்களுக்கு அதெல்லாம் வேலை கிடைக்குதுடா, நீங்க கொஞ்சம் மூடுறான்னு ஒரு கும்பல் கிளம்பி இருக்கும். இந்த விமன் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு என் விமனுக்கு வேலை வாய்ப்பு தான் கிடைக்கும், எனக்கு இது பிசினஸா கூட இல்ல, நமக்கு எங்க சாப்பாடு கஷ்டப்படுறத பத்தி யோசிக்கிறேன், சாப்பாடு கிடைக்கும், நம்மள எப்படி பாக்குறாங்கிறது எனக்கு கவலை இல்லங்கிற இடத்துல தான் அவங்க இருக்காங்க. நீ ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருப்ப, எனக்கு சாப்பாடு வேணுமே. சோ அந்த மாதிரி ஆயிருச்சு. ஸோ ஒரு பக்கம் அங்கே ஒயிட்ஸோட இவங்க சண்டை போடுறாங்க, இந்த பக்கம் இப்படி ஒரு சண்டையும் இருக்குது. இல்லை நான் ஹேர் ப்ராடக்ட் பண்ணுவேன் அப்படின்னு. ஸோ அவங்க வந்து இல்லை நான் ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டு தான் இருக்க போகிறேன்னு நிறைய ப்ராடக்ட்ஸ் வர ஆரம்பிச்சுட்டு விமென்க்கு மட்டும் இல்லாமல் மென்னுக்கும் வந்துச்சு. அதுதான் நீங்கள் சொன்ன அந்த காங்க் அது பேரு. மென்லாம் ஷேவே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, மொட்டையை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. போதுண்டா முடியல போச்சு. சோ அப்ப இந்த ஜெல் ஒன்னு இன்ட்ரோடியூஸ் ஆனோடனே மால்கம் எக்ஸ் இருக்காருல்ல, அவரு வந்து நீங்க எந்த ஆப்பிரிக்கனும் ஸ்ட்ரெயிட் ஹேர் வச்சு இமேஜின் பண்ணிருக்கீங்களா? யாருக்குமே கிடையாது. அப்படி இருந்தாங்கன்னா ஒண்ணு ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்காங்க, இல்லாட்டி அவங்களுக்கு ஒயிட் இன்ஹெரிட்டன்ஸ் ஏதோ ஒண்ணு மிக்ஸ் ஆகியிருக்கு அப்படின்னு. அவங்களுக்கு ஜென்ரலா ஸ்ட்ரெயிட் ஹேர் கிடையாது. மால்கம் எக்ஸ்க்கு மட்டும் படிஞ்ச ஹேர் இருக்குது, நம்ம அவர் டாக்குமெண்ட்ரியில பார்த்துருக்கோமே. ஸோ அவர் வந்து இந்த காங்க் தான் யூஸ் பண்ணுவார். அவர் வந்து இந்த ஜெல்லை அப்படி போட்டுட்டு ஒரு இது சொல்கிறாரு, அந்த ஜெல்லை போட்டால் ஒரு 3-4 மணி நேரம் கிட்ட இருக்கணும். கான்ட்ரோஸ் பண்ணுறப்பவும் அது ரொம்ப மோஸ்ட் ஹாரிஃபைங் எக்ஸ்பீரியன்ஸ் பிளாக்ஸுக்கு. அது ஈஸியான ப்ராசஸே கிடையாது. 3-4 மணி நேரம் ஆகும் அந்த பின்னலை பண்ணி முடிக்கிறதுக்கு. அதுக்கு ஃபஸ்ட்டு அவங்க ஹேரில் ஒரு ஜெல்லோ ஒரு க்ரீம் மாதிரி ஒன்று தடவுவாங்க. அது ஸ்கேல்ப் ஃபுல்லாக எரியும். அது ஃபுல்லாக அது 3 மணி நேரம் இருந்தால் தான் அந்த முடி ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் ஆகும். அது ஸ்ட்ரெயிட் ஆகி அந்த டைம் முடிகிறதுக்குள்ளே பின்னிடணும். பின்னி முடிக்கிறதுக்கே ஒரு 4 மணி நேரம் ஆகும். இது டோட்டலாவே ஒரு 6 மணி நேரம் ஆயிட்டு மேக்கப் டைம் இருக்கு. சோ அந்த கான்ட்ரோஸ் இது அவங்க வாரம் பண்ணுவாங்க. கான்ட்ரோ ஒரு வாரத்துக்கு தான் என்னமோ தான் சஸ்டெயின் ஆகும். சோ யாராவது 6 மணி நேரம் நம்மளால இப்படி ஒரு டைமை ஸ்பெண்ட் பண்ண முடியுமா ஒரு முடிக்காக? அவங்களுக்கு இதை பண்ணியே தீரணுங்கிற மாதிரி இருக்குது. ஸோ மால்கம் எக்ஸ் அந்த ஜெல்லை போட்டுட்டு ஒரு நாள் யோசிச்சாரா, நான் ஒரு 3 மணி நேரமாக உட்காந்துட்டு இருக்கேன், என் தலை எரியுது, என் கல்ச்சரை நான் எவ்வளோ ஹேட் பண்ணேன், இவ்வளோ எக்ஸ்ட்ரீம்க்கு நான் போவேன். இதுதான் நம்மளை கொலோனியல் மென்டாலிட்டி இன்னமும் நமக்கு நம்மளை வச்சிருக்காங்க இப்படி. இதை பிரேக் பண்ணாட்டி நம்ம எப்படி நான் வாரம் இந்த எதுக்கு நான் இதை சஃபர் பண்ணணும் அப்படின்னு அப்படி சொல்றாரு. இப்போதான் இந்த பாயிண்ட்ல தான் நாங்க எதுக்கு ஸ்ட்ரெயிட் ஹேர் வச்சிருந்தாதான் எனக்கு வேலை தரும், அவர் கோவம் அப்படி ஆரம்பிக்குது. எதுக்கு நான் ஸ்ட்ரெயிட் ஹேர் வச்சாதான் எனக்கு வேலை தருவேன்னு நீ சொல்ற அப்படின்னு பிளாக்ஸ் எல்லாருமே ரிபெல் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ வேலை தேடி போனா நான் என் ஹேர் இதுதான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஹேர் இதான், நான் ஒண்ணுமே ஸ்ட்ரெயிட்ல பண்ண முடியாது, முடிஞ்சது பாத்துக்க. ஆமா, ஆர்டிஸ்ட்லாம் வந்து நான் அப்படியே தான் வர போறேன் அப்படின்னு ஆர்டிஸ்ட் முன்னாடி ஸ்ட்ரெயிட்டன் பண்றதுக்கு என்னென்னமோ போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பாப் ஆர்டிஸ்ட் அப்போ வந்து டிவில வந்து ஒரு ஆஃப்ரோ ஹேரோட ஒருத்தர் பாடுறத ஃபர்ஸ்ட் டைம் ஒயிட்ஸ் எல்லாம் பாக்குறாங்க. என்ன இவன் ஹேரை இப்படி பண்ணி கட்டாம இப்படி வர்றான் அப்படின்னு ஃபுல் எல்லாரும் அவங்க ஹேர் அப்படி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்படி இவ்வளோ நாள் ஒன்று கட்டி வச்சிருந்ததோ ஸ்ட்ரெயிட்டன் பண்ணதோ எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி அவங்க ஃபுல் ஆஃப்ரோட அப்படி நிற்கிறாங்க. படத்துலலாம் அப்போ தான் வந்து இந்த ஆஃப்ரோவோட ஒருத்தன் வந்தானாலே அவர் காமெடி டம்மி போட்டு மட்டன் தட்டி எல்லாம் பண்ணி இது பண்ணிடுறான். அந்த இதெல்லாம் வந்து அப்போதான் மாற ஆரம்பிக்குது. பிளாக் ஹேரை டிடெக்டிவாக காட்ட ஆஃப்ரோ ஹேர் வச்சிருக்க ஒருத்தர் டிடெக்டிவாக காட்ட ஆரம்பிச்சாங்க, ஹீரோவாக காட்ட ஆரம்பிச்சாங்க. அந்த மாதிரி விஷயம் ஆரம்பிக்குது. அப்போ அந்த சிவில் ரைட்ஸ் மூவ்மெண்ட் நடக்குது. ஒரு பெரிய ஆஃப்ரோ ஹேர் வச்சிருக்க ஒருத்தன் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க, நேஷனல் டிவியில் வருது. அதை
ஒயிட்ஸ் அதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்போ பேனிக் ஆகுறாங்க, முடியல. ஏன்னா ரிபல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. அமைதியா இடம் கொடுத்தா இருக்க வேண்டியது, அந்த ஒரு இன்செக்யூரிட்டி அவங்களுக்கு வர ஆரம்பிக்குது. ஸோ அவங்க ஃபுல் ரைட்ஸ் அப்போதான் அந்த ஹேரோட லிபரேஷன்ல தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து யங் ஜெனரேஷன்ஸ் வந்து நான் இனிமே இப்படி கட்ட தேவையில்ல, ஏன்னா இது ஜெனரேஷனா சொல்ல அப்போஸ் பண்ணி முடிவு எடுப்பாங்க, அடுத்த ஜெனரேஷன் ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ணும். உன் ஹேர் அசிங்கம்ப்பா, நம்ம ஹேர்லாம் அசிங்கம், நீ கொஞ்சம் கட்டியே வச்சிருன்னு அம்மா சொல்ல ஆரம்பிச்சிட்டா பொண்ணு பையன் அதை ஃபாலோ பண்ணிட்டே இருப்பான். இப்போ இந்த பையனுக்கு அடுத்த ஜெனரேஷன் இப்போ லிபரேட் ஆயிருச்சுல, அவங்க வந்து ஃபுல் ஆஃப்ரோல கான்ரோஸும் பிரேட்ஸும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அப்பா அம்மா ஜெனரேஷன் பேனிக் ஆகுறாங்க, இப்பெல்லாம் பண்ணாதடா பயப்படுறாங்க. அங்க ஒரு டஃப் நடக்குது, பாத்துக்கலாம் அந்த மாதிரி ஆகுது. ஸோ இவர் பாப் மாலி இருக்கார் இல்லையா, அவர் வந்து ட்ரெட்லாக், அவர் வச்சிருக்க எல்லா பிளாக் ஹேரும் ஒரே மாதிரி இருக்காது. சில பேர் கான்ரோஸ், சில பேர் பிரேட் பாக்ஸஸ்னு வச்சிருப்பாங்க. பாப் மாலி வச்சிருக்கிறதுக்கு பேரு ட்ரெட்லாக்ஸ். அது பேரு ஏன் ட்ரெட்லாக்ஸ்னா இது பார்க்க ட்ரெட்ஃபுல்லா இருக்குன்னா அப்படியே மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ட்ரெட்லாக்ஸ் எல்லாருமே வச்சிருக்க மாட்டாங்க, ஒரு சிலர் தான் அதை வச்சிருப்பாங்க. மூவ்னு ஒரு கிறிஸ்டியன் கம்யூனிட்டி இருந்திருக்காங்க, அந்த கம்யூனிட்டி வந்து ஏதோ ஒரு அக்ரெசிவா இருக்காங்க அப்படின்னு ஒயிட்ஸ் அதை போர்ட்ரே பண்ணியிருக்காங்க அப்படி. ஸோ அவங்கள வந்து நம்ம பாம் பண்ணோம் அப்படின்னு அவங்க இருந்த ஒரு பில்டிங்கை வந்து பாம் பண்ணியிருக்காங்க. அந்த பில்டிங்ல எல்லாருமே இருந்திருக்காங்க. ஸோ இவங்கள மட்டும் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு யோசிச்சோன்னே இந்த மூவ் கம்யூனிட்டியில இருக்கவங்க எல்லாருமே ட்ரெட்லாக்ஸ் வச்சிருந்துருக்காங்க. ஸோ ட்ரெட்லாக்ஸ் உள்ளவங்க யாரை பார்த்தாலும் ஸ்பாட்லேயே சுட்டுருங்க அப்படின்னு அந்த பில்டிங்கை சுற்றிட்டாங்க. இவங்களுக்கு தப்பிக்கிறதுக்கு வேற வழியே இல்லை. அப்போ வந்து அவங்க நம்ம லாக்ஸை வச்சு தான் கண்டுபிடிக்கிறாங்கன்னு அந்த இடத்துலயே அவங்க கத்தியை வச்சு எல்லாரும் அவங்க முடியை வெட்டிட்டு இருந்தது ஒரு ரொம்ப ஹிஸ்டாரிக்கல். இது நம்ம முடியை வச்சு இப்படி இது பண்றாங்க அப்படிங்கிறது. இப்போ இதுல பாப் மாலி கதைன்னா அவர் வந்து இது ரசப்ஸ்தாரிசம் ரிலிஜன் ஃபாலோ பண்றாரு. அந்த ரிலிஜன் படி முடி வெட்டக்கூடாது, அதுதான் பாடி பார்ட் வந்து வெட்டக்கூடாது. அந்த முடியை வந்து பயங்கரமா செலிப்ரேட் பண்ணது பெரிய ஐகான் அப்படின்னா அது வந்து பாப் மார்லி தான். அதேதான். மைக்கேல் ஜாக்சன் மேல மிகப்பெரிய கோவம் என்னன்னா, அவர் வந்து நீங்க சொல்ற மாதிரி ஒரு முடியோ கலரோ அவங்க ப்ரைடா இருக்கிற டைம்ல நீ வேர்ல்டு ஐகானா மாறிட்ட, நீ ஏன்டா வெள்ளை ஸ்கின்னுக்கு போனங்கிற கோவம் வந்து இப்போ வரைக்கும் பிளாக் வெள்ளைக்காரன் பண்ற செலிப்ரேஷன் பிளாக் பண்ண மாட்டாங்க. ஜாக்சன் என்ன இருக்கிறப்போ அழகா ஜாக்சன் ஆஃப்ரோல இருப்பாரு. நீங்க ஃபுல்லா அதுக்கப்புறம்லாம் பாத்தீங்கன்னா அவர் தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் நினைக்கிறேன் நிறைய சர்ஜரிலாம் பண்ணி அதனாலதான் அப்படி ஆச்சு. அவனுக்கு வந்து வெள்ளை ஸ்கின் ஆகணும், நான் பிளாக் செலிப்ரேட் பண்ண வந்தா உடம்பு அப்படி ஆயிடுச்சுன்னு அப்புறம் புரிஞ்சு. இப்போ எம்ஜே வந்து ஆஃப்ரோவா இருந்திருந்தாருன்னா நீங்க இந்த வேர்ல்டு ஐக்கானா பார்த்துருப்போம் அப்படின்றியா? பாப் மாலியா பார்க்கலையா? பாப் மாலி கூட உனக்கு இந்த பொலிட்டிக்கல் ஐக்கானுங்கிறது தானே. இப்போ எம்ஜே பத்தி தெரியணும்னா அவரோட பேக்ரவுண்ட் பாலிடிக்ஸ் தெரிய வாய்ப்பு இல்லை. சின்ன அமெரிக்காவே அவனை அவ்வளவு தூரம் ப்ரொமோட் பண்ணிருப்பாங்களாங்க. ஏன்னா பாப் மாலி ஃப்ரம் ஜமைக்கா, அவங்க வேற ஊர்ல வந்து ஒரு ஆளா தான் பார்த்தாங்க. மைக்கேல் ஜாக்சனை செலிப்ரேட் பண்ணிருப்பாங்களா வெள்ளைக்காரனுங்கிறதே ஒரு கேள்வியா இருந்திருக்கு. எம்டிவில இருந்து எல்லாத்துக்குமே அந்த ஆஃப்ரோங்கிறது ஒரு பிரச்சனையா வந்திருக்கோங்கிறது ஒரு கேள்விதான். அவரும் வந்து அந்த ஐடென்டிட்டி மேல இருக்கிற சில இதெல்லாம் பிளாக்ஸ்னாலே கேங்ஸ்டரா பாடுறாங்க, அப்படி பாடுறாங்க அப்படிங்கிற நிறைய விஷயம் இருந்தனாலதான் எனக்கு இந்த ஐடென்டிட்டி வேணான்னு அவர் பிரதர்ஸ் எல்லாம் விட்டுட்டு வந்தாரு. ஸோ கஷ்டமாக தான் இருந்திருக்கும் அவருக்கு. எம்ஜேக்கு இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. அந்த டைம் வந்து ஹேர் ப்ராடக்ட்ஸ் அவ்வளோ குவாலிஃபைடாக இருக்கலை. அந்த ஜெல்ல காங்க் மாதிரியான ஒரு ஜெல் ஒன்று பூசிட்டு ப்ராக்டிஸ் செஷனில் இருந்திருக்காரு. இந்த மாதிரி ஒரு ஹை பீம் லைட் ஒன்று பட்டிருக்கு அந்த முடிய ஆரம்பிச்சிருச்சா, பத்தியே எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதெல்லாம் வந்து பிளாக்ஸுக்கு நிறைய விஷயம் அவங்க ஹேர்னால நிறைய வந்து தண்ணியில ஸ்விம்மிங் மோஸ்டா கத்துக்க மாட்டாங்களாம். ஏன்னா அப்பதான் அவங்க முடி எல்லாத்தையும் கான்ட்ரோ ஏதோ ஒன்று போட்டிருப்பாங்க, தண்ணி பட்டா அது. ஸோ ஸ்விம்மிங் கத்துக்க மாட்டாங்க, தண்ணியில இறங்க மாட்டாங்க, மலையில நனைய மாட்டாங்க. ஸோ அந்த ஹேரை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு அது அவங்கள நிறைய லிமிட் பண்ணியிருக்கு. தேவையில்லாத ஒரு விஷயம் தான், ஆனால் அது அவ்வளோ அவங்கள லிமிட் பண்ணி இதாக இருக்கு. செரீனா வில்லியம்ஸ், செரீனாவும் வீனஸ் வில்லியம்ஸும் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து
கான்ட்ரோஸ் போட்டு ஒரு ஸ்போர்ட்ல இறங்கி சராசரி போட்டோவா தெரிஞ்சதுக்கு முன்னாடி இவ்வளவு கதை இருந்திருக்கு. நான் அதை அவங்க ஹேர் ஸ்டைல் நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் கான்ட்ரோஸ் போட்டு இறங்கிருக்காங்க. ஜென்ரலாவே செரீனா வீனஸும் அவங்க அட்டையர்ல அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. கேஷுவலா அப்படி வரமாட்டாங்க. செம்மையா ஒரு பியூட்டிஃபுல்லா இறங்குவாங்க. அந்த கான்ட்ரோஸ்ல இருந்து ஒரு பீடு வந்து விழுந்தனால அவங்களுக்கு ஒரு பெனல்ட்டி கிடைச்சிருக்கு. அதுல ஏதோ ஒரு பாயிண்ட் ஒன்று லூஸ் ஆகி அவங்க மேட்ச்ல தோக்குற மாதிரி ஏதோ ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி அவங்கள அந்த ஹேர் லிமிட் பண்ணிட்டே இருந்திருக்கு. ரிஹானா, நான் இது நிறைய தடவை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் இல்லையா, ஜெனரலாக விமென் மேக்கப் சினிமா எல்லாத்துலேயுமே சரி, இந்த ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு க்ரீம் இருக்கும். போடுவாங்க. ஃபவுண்டேஷன் மேக்கப்புங்கிறது ஒயிட், எனக்கே போடுவாங்க. இந்த இடத்துல கருப்பா இருக்குல்ல, கண்ணு தூக்கலாம், நல்லா தேய்ச்சி இந்த ஸ்கின் மாதிரி மேட்ச் பண்ணுவாங்க. ஸோ நைட்ல சரக்கான கிரீக் மித்தாலஜி படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மேக்கப் கல்ச்சரே வெஸ்டர்ன்லேருந்து தான் இங்கே அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடாப்ட் தான் பண்ணும், அவங்க அப்படியே கொண்டு வந்துருவாங்க. ஒயிட்டோட ஸ்கின் ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ அந்த ஃபவுண்டேஷன் ஒயிட் கலரில் இருக்கும். 3 வேரியேஷன் தான் இருக்கும். ரொம்ப ஒயிட், மீடியம் ஒயிட், அதான் வச்சிருப்பாரு, ஒயிட் தான் இருக்கும். நம்ம யாருமே ஒயிட்டே இல்லையே. நமக்கு அதை போட்டா ரொம்ப பேய்மை. நானே ஒயிட் கிடையாது. நான் வந்து இன்னும் வெள்ளையா இருக்குமா? நான் ஒரு yellow அண்டர்டோனு. kenapa ida kenapa papali kenapa papali begini kenapa papali beda பொன்னாங்கண்ணி கீரை இது என்ன கீரை செல்வி? பொன்னாங்கண்ணி கீரை. அவர்தான் ஒயிட்டோ? அவர் மட்டும்தான் ஒயிட். ஒயிட் தான் ஆக்சுவல் ஒயிட். இந்தியன் ஸ்கின் டோன் வந்து yellow அண்டர்டோன் இருக்கும். நம்ம இந்த வெயின்ஸ்க்கு கீழே பார்த்தோம்னா நம்ம ஒயிட் கிடையாது, yellow. நார்த் இந்தியன்ஸ் வந்து கொஞ்சம் close to கொஞ்சம் close to actual white. சவுத் இந்தியன்ஸ் வந்து ஃபேரா இருக்கிறது நமக்கு வெயில் படாதனால மட்டும்தான், நம்ம ஒயிட் கிடையாது. yellow இல்லாட்டி கோல்டன், ஆலிவ், மெக்சிகன்ஸ்லாம் ஆலிவ், அவங்களும் ஒயிட் கிடையாது. ஸோ இவ்வளோ வேரியேஷன் இருக்கு. நீங்க ஒரு கொஞ்சம் ப்ரௌன் ஸ்கின் டோன் இருக்கு, சாண்ட் கலர் இருக்குது, இவ்வளோ ஸ்கின் டோன்ஸ் இருக்கு. ஒயிட்ஸ் வந்து 3 ஃபவுண்டேஷன் அதான் வேர்ல்ட் ஃபுல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அத போட்டா பேய் மாதிரி ஒயிட்டா இருப்போம். நம்ம ஸ்கின் டோனுக்கும் அதுக்கு தான் மேக்கப் போடுறாங்க, வெள்ளையா தெரியணும் தான். அப்படிதான் வெள்ளையா தெரிய, மேக்கப்போட கான்செப்டே வெள்ளையா தெரிய தேவை. அதுக்கு தானே, வேற எதுக்கு? நம்மளோட சின்ன உங்களுக்கு டார்க் சர்க்கிள் இருக்கா, அதை மட்டும் தான் மறைக்கணும். நீ உங்களே மறைக்கிறது கூடாது. இல்ல அதுக்கு இல்லையா மேக்கப்? இல்ல ஷீ டேம் பிராம் அப்படி வரும். ஃப்ளெச்சர், ஸோ சுனாமி. ஸோ ரிஹானாங்கிற நம்ம பாப் ஆர்டிஸ்ட் இருக்காங்களே, அவங்க தான் வந்து ஒரு மேக்கப் பிராண்ட் ஒன்று லான்ச் பண்ணாங்க. அவங்க வந்து ரொம்ப நாள் இப்போ ஒயிட் இருக்குது, சரி நம்மளாவது ஏதோ ஒன்று போட்டுக்கலாம். பிளாக்ஸ் எப்படி அதை போடுவாங்க? பிளாக் எப்படி அந்த ஒயிட் கலர் ஃபவுண்டேஷனை போடும்? அந்த மாதிரி கேட்கலாம். அவங்களுக்கு அதை போட்டா ரொம்ப ஆஃபா இருக்கும், அதை அவங்க போடவே முடியாது. ஸோ ரொம்ப நாளா பிளாக்ஸால ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு மேக்கப் கூட அவங்களுக்கு எதுவுமே கிடையாது, எக்ஸிஸ்டே ஆகல. அது இப்போ ரிஹானா மட்டும்தான் என்ன பண்ணாங்கன்னா, பிளாக் கலர்ல மட்டுமே ஒரு 40 ஷேடு கொண்டு வந்தாங்க. இவ்வளோ பிளாக் ஷேட் மட்டுமே. பிளாக்ல ஒரு ஷேட் தானே பிளாக் இல்ல, அதுதான் நம்ம அப்படி நினைச்சிட்டு இருக்கோம். ஒயிட்னாலோ நம்ம இந்தியன் ஸ்கின் டோனே ஒரு 20 to 25 ஸ்கின் டோன் இருக்குது. ஒவ்வொரு ஷேட் ஆஃப் பிரவுன், சாண்ட், கொஞ்சம் பிளாக்ஸுக்கு அவ்வளோ ஷேட் ரேஞ்சை கொடுத்து பிளாக்ஸ்லாம் ரிஹானாவை மெயினாக செலிப்ரேட் பண்ணதே, நம்ம கேர்ள் வந்து இப்படி ஒன்று கொண்டு வந்திருக்கா, சூப்பராக மாதிரி. இப்போ நம்ம இந்த லைட் வைக்கிறோம்ல ஹாலிவுட்ல, அந்த 3 point லைட் சிஸ்டம் வாங்க, கீ ஃபில்லு பேக் லைட்டுமாங்க, அதுவே இந்த வெள்ளைக்காரங்க ஸ்கின்னுக்காக கொண்டு வந்ததா ஹாலிவுட்ல. இப்போ ரீசெண்டாகவே பிளாக்குங்களுக்கான லைட் செட்டப் கொண்டு வரணும்னா இவர் ஜார்டன் பீல்ல இருந்து முக்கியமான பிளாக் டைரக்டர்னா இப்போ அதை வந்து சயின்டிஃபிக்காவே நாங்கள் வந்து எங்க ஸ்கின்னுக்கான ஒரு லைட்டை வந்து கொண்டு வரோம். பேர் ஒன்று இருக்கு. கரெக்ட். ஏன்னா பிளாக்குங்களும் ஒயிட்டும் சேர்ந்து தான் இப்போ படம் நடிச்சாகணும், வெறும் பிளாக் ஒயிட்டா இருக்க போறது இல்லை. ஸோ அதுக்கு சேர்த்து ஒரு விஷயம் ஒன்று கொண்டு வரணுங்கிற அந்த ஒரு குழப்பம் வந்து இப்போ படம் வைக்கிற லைட் எல்லாமே வந்து இப்போ ஜெய் என்ன சொன்ன எடுத்த உடனே உங்களுக்கு டார்க்கா விழுதுன்னா இந்த பக்கம் வந்துருக்கு, அவங்க வெள்ளையா இருக்கு அந்த பக்கம் போகன்னு வருவதில்ல.
ஏன்னா அப்ப 2 கலரும் சேர்ந்து ஒரு இதுல விஷுவல்ல வரும்போது லைட் வந்து இந்த வெள்ளை கலர் பேட்டர்ன் கண்டுபிடிச்சது. இல்ல நான் அந்த பக்கம் உட்காந்துருக்கேன் அழகா ஃப்ரேம்ல ஃபோக்கஸ்ல, அதான் இந்த பக்கம் ஓரங்கட்டப்பட்டு விட்டேன் நான். ஸோ அந்த அரசியல் தான், ஒளியின் அரசியல் தான் இப்ப நம்ம பேசுனது. ஸோ இந்த மாதிரி புக் முடிஞ்சுச்சா? ஹேர் வந்து இவ்வளோ விஷயம் நடந்து உண்மையிலே சூப்பர் புக். நைஸ். உண்மையிலே how do you choose the topics? இதுக்கு நீங்க தான் இன்ஸ்பிரேஷன். ஒன்றும் இல்லை, நான் இந்த மாதிரிலாம் இவ்வளோ யூனிக்கெல்லாம் படிக்க மாட்டேன். படிப்பேன், அரசியல் படிப்பேன், மித்தாலஜி படிப்பேன், ஓசை பக்கம் போயிடுவேன், ஓகே. எனக்குன்னு சில செக்ஷன் ஆஃப் டாபிக் இருக்கும். இந்த வைடாக யூனிக்காக அப்படின்னு பிடிக்கிறேன் பிகாஸ் ஆஃப் ஃபேன்ஸுங்களுக்கு சொல்கிறதுக்காக. கியூரியஸாக இருக்கு ஜென்ரலாக கல்ச்சர் இவ்வளோ வேறு. சொன்ன எல்லா புக்லேயும் ஒரு லைன் ஒன்று அழகாக இருக்கு. ட்ரெவர் நோவா வந்து ஒரு இது மிக்சட் ரேஸில் இருக்கான். இது ஐடென்டிட்டி கிரைசிஸ்ங்கிறது ஒரு முக்கியமான ஒரு தீமாக வந்துகிட்டே இருக்கும் உனக்கு எல்லாத்தையும். அது ஒரு தனிப்பட்ட ஒரு சுய தேடல். இல்லை, நல்ல விஷயம் தான் அது. ஜென்ரலாக இந்த மாதிரி யாருக்குமே எந்த லேண்டுமே ஃபிக்ஸ்டாக இருக்கல, எல்லாருமே அங்கங்கே போயிட்டே இருக்காங்க. உலக மக்கள் எல்லாம் யாது முறை யாவரும் கேள்வி மாதிரி எங்கெங்கயோ போறாங்க, ஆனா அந்த இடத்துல அவங்க பிலாங் ஆக மாட்டேங்கிறாங்க. அது வந்து ஒரு தேடலா இருக்கு உனக்கு. ஆமா. இன்னொரு நல்ல புக் ஒன்று இருக்கு, காலனி ஆதிக்கம் வந்து எப்படி ரிமூவ் பண்ண, லாங்குவேஜ் வந்து எப்படி ரிமூவ் பண்றதுன்னு ஒரு புக் ஒன்று இருக்கு. அதையும் நான் சஜஸ்ட் பண்றேன் உனக்கு. ஸோ ஆப்பிரிக்கன் ரைட்டர்ஸ் எல்லாம் ஆப்பிரிக்கன் லாங்குவேஜ்ல எழுத ஸ்டார்ட் பண்ண மூவ்மெண்ட். ஆப்பிரிக்கன் ரைட்டர்ஸை இங்கிலீஷ்ல தான் எழுதணுங்கிற ஒரு பெரிய கம்பல்ஷன் இருந்திருக்கு. அவங்க வந்து எங்க மொழியை இங்கிலீஷ்ல அடக்க முடியாது. 36 எத்தனை இருக்கு இங்கிலீஷ்ல? 26 அடக்க முடியாது. எங்க மொழி வந்து இன்னும் பெருசுன்னு ஆப்பிரிக்கால நாங்கள் எழுது, நீ வேணா டிரான்ஸ்லேட் பண்ணிக்க, என் மொழியை எழுதுவேன் ஒரு மூணு. அது படிக்கும் போது சொன்ன நிறைய விஷயம் எனக்கு அதில் வந்து மொழி வழியா பார்த்ததெல்லாம் நான் பார்த்தேன். ஊமி வாங் தியாங்கோ அது புக்கு ஒன்று, காலனி ஆதிக்கம் அப்படின்னு இருக்கும். ஸோ மைண்ட் லெவலில் வந்து எப்படி வந்து காலனி ஆதிக்கத்தை வந்து வெஸ்ட் புகுத்து வந்து எங்களுக்கு லாங்குவேஜில் புகுத்துனாங்க. ஸோ இங்கிலீஷ் மீடியமில் படித்த ஒரு ப்ராப்பர் இங்கிலீஷ் ப்ராப்பராக பேசுகிற ஒரு ஆத்தர் வந்து அவள் லாங்குவேஜில் எழுத ஆரம்பிக்கும் பொழுது அவன் மைண்டே எப்படி மாறிச்சு. அப்புறம் பார்த்தா இங்கே இருக்கிற அத்தனை வார்த்தை இங்கிலீஷ்கார் எனக்கு கொடுத்தது, இது எதுவுமே கல்ச்சர் கிடையாதுன்னு சொன்னது இருந்துச்சு. எனக்கு இதை பார்க்கும்போது எனக்கு அந்த மொழி ஞாபகம். ஆப்பிரிக்கா எடுத்துக்கிட்டிங்கன்னா சரி, இந்தியா, சைனா, நம்ம இந்த சைடு ஃபுல்லாகவே அவ்வளோ டீப் ஹிஸ்ட்ரி இருக்குது. அவ்வளோ எந்த ஜென்ரேஷன்லேருந்து ஒரு புக் எடுத்தாலும் ஒரு பெரிய கதை ஒன்று, சோகம் சந்தோஷம் எல்லாமே நடந்திருக்குது. ஸோ ஆஃப்ரிக்கன் ஸ்டோரிஸ் மெயினாக அது படிக்க ரொம்ப பிடிக்கும். அந்த ஃபர்ஸ்ட் லைன் சொன்னேன் இல்லையா, ரொம்ப இட் ஆல் ஸ்டார்டட் வே எவ்ரிதிங் ஸ்டார்டட் அப்படின்னு. எனக்கு வந்து ஆஃப்ரிக்கா வந்து அங்கதான் எல்லாமே ஆரம்பிச்சது. ஸோ முத்தத்தி புரி நான் தாண்டா அந்த மாதிரி பாட்டு கூட வந்திருக்கு, நல்லா இருக்கு, சூப்பரான பாட்டு. ஸோ ஆப்பிரிக்காவும் இந்தியாவும் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மினியேச்சர் ஆப்பிரிக்கா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அங்கே ரொம்ப கனெக்ட் ஆகி அவங்கள பற்றி ரொம்ப தெரிஞ்சுக்க தோணும், அங்கே போய் பார்க்கலாம் தோணும். ஸோ ஆப்பிரிக்கன் ஹிஸ்ட்ரிக்கு ஒரு நல்ல படம் ஒன்று இருக்கு, அது பார்த்தா தெளிவாக தெரிஞ்சிடும். பிளாக் பேந்தர்னு ஒரு படம் ஒன்று இருக்கு, அதில் வந்து உள்ள ரொம்ப பிடிச்ச படம் அது. அதில் வந்து ஒரு இது ஒன்று இருக்கு, வக்காண்டான ஒரு ஊர் இருக்கு, அது யாரு கண்ணுக்கும் தெரியாது, எல்லாம் பண்ணா திறந்துக்கும். அது என்ன வைப்ரேனியம், அது பட்டா அந்த பவர் நமக்கு வந்துடும். அந்த படம் வந்து ஏன் ஆப்பிரிக்காவே செலிப்ரேட் பண்ணுச்சுன்னா, they need a story about their future. இப்போ நம்ம படிக்கிற புக் எல்லாம் பாஸ்ட் தான். சரிடா, நாங்கள் ஸ்லேவ் ஆகிட்டோம், வந்துட்டோம், கஷ்டப்பட்டோம், இந்த இடத்துல நிற்கிறோம், எங்களுக்கு அடுத்து ஹோப்புக்கு ஏதாவது கூட எங்களை வெள்ளைக்கார மாதிரி செலிப்ரேட் பண்ணேன் காட்டேன்னு அவங்களுக்கு கதை இல்லாமலே இருந்திருக்கு. இது மேக்கர்ஸுக்கே இது இப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு தெரில போல. மார்வெல்ல அவன் ஜாலியாக எழுதிட்டான், சயின்ஸ் ஃபிக்ஷன் எழுதிட்டோம், பிளாக் ஆடியன்ஸுக்கு சும்மா பேருக்கு ஒன்று எழுதியிருக்கான். அது படமா மாற்றும் போது ஒட்டுமொத்த பிளாக் ஆடிஷன் மாப்பிள்ள இதை யூஸ் பண்ணிக்கிட்டு மார்வலை ஏமாத்துறோம் ரொம்ப பிடிச்சி எடுத்துட்டு சொல்லிட்டு அவங்க காஸ்டியூம் டிசைன் நீ சொன்ன அத்தனை ஆஃப்ரோ ஸ்டைலும் அந்த படத்துல வரும். ஒட்டுமொத்த ஆப்பிரிக்கன் மேக்கப் ஆடி எல்லாம் காஸ்டியூம் சொல்லிட்டு நம்ம படம் மாப்பிள்ள நம்ம இது இந்த ஒரு படம் தான் மார்வல் காசு கொடுப்பான், நான் பிளாக் பேந்தர் அதுக்கப்புறம் இல்லை எடுத்து எடுத்துட்டேன். பாவம். பட் கிங் சாலா கிங்க்கு வந்து நாம் ரசிச்சு பார்த்த ஒரே மார்வல் படம் அது ஒண்ணுதான். சாரி பாய்ஸ், அந்த ஹீரோ போயிட்டு சேர்ந்துட்டான். பாவம். அவர் அந்த படம் ப்ரமோஷன் அப்போலாம் தூங்குற மாதிரி உட்காந்துட்டு இருப்பாரு. அப்புறம் தான் தெரிஞ்சு கேன்சர் ட்ரீட்மெண்ட். அது சொல்லக்கூடாதெல்லாம் அவனுக்கு கான்ட்ராக்ட்ல இருந்திருக்கும். ரொம்ப பாவமா இருந்துச்சு. அதனால பிளாக் பேந்தரும் வந்து இந்த ஒரு வரலாறுல கனெக்ட் ஆகிற ஒரு படம் ஒன்று. ஸோ இந்த புக்கு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ரொம்ப ஹேர் பற்றின ஒரு இல்லை, இது 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 வந்து இந்தியாவில் வந்து இந்த புல்லிங்கோங்கிற ஒரு டைமில் ஜோக் ஆரம்பிக்கும் பொழுது நான் வீடியோவில் நான் வந்து தப்புன்னு எதிர்த்து நான் பேசுகிறேன். எல்லாரும் அந்த பசங்க எப்படி இல்லை இதுக்கு முன்னாடி ஒரு ஜாதிங்கிற பேர் இருக்குது, அந்த முடியை நம்ம எப்படி பார்க்குறோம், கலர் முடியை எப்படி பார்க்குறோம், நீளமாக வச்சுக்கிறது ஏன் பார்க்குறோம், ஸ்கூலில் ஏன் முடியை வெட்ட சொல்கிறாங்கலேருந்து அந்த முடி அரசியல் வந்து எவ்வளோ தூரம், இவங்க தான் முடி நிறைய வச்சுப்பாங்க, இவங்க வச்சுக்க மாட்டாங்க, இவங்க வெட்டிப்பாங்க,
இந்த ஒழுக்கம்ங்கிறது முடி வரைக்கும் நிக்குது. அப்புறம் பொண்ணுங்களுக்கு முக்கியமா முடி வளர்க்கணுங்கிறதும் ஆனா பொண்ணுங்களால ஒரு பாஃப் கட்டிங்கிறது எல்லா பொண்ணும் பண்ணிக்க முடியாது. ஏன் முடி வெட்டுனேன்னு நினைக்கிறேன். நல்ல புக்கா இருந்துச்சு, எனக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு இதை படிக்கிறதுக்கு. கண்டிப்பா நீங்களும் படிச்சு என்ஜாய் பண்ணுங்க. ஆமா, அடுத்த புக்கோட நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஒரு முடியின் வரலாறு. ஆமா, முடியின் வரலாறும் விடுதலையும். ஹேருக்கு இவ்வளோ ஒரு ஹிஸ்டரி இருக்கா? ஸோ நம்மளோட ஐடென்டிட்டி வந்து நம்ம ஐடென்டிட்டியை வந்து காப்பாற்றிக்கிறது தான் நம்மளோட வரலாறு மெமரியை. அதை ஒரு மக்களே வந்து 400 வருஷம் ஸ்லேவரியில் இருந்த மக்கள் வந்து எப்படி கடைசி வரைக்கும் போராடி இப்போ மெயின்டைன் பண்ணி இப்போ அவங்களால இப்படி ஒரு சொந்த முடியோடு இருக்கிறதுக்கே அவங்க 400 வருஷம் தாண்டி வர வேண்டியதாக இருந்திருக்கு. ஆமாம் ஆமாம். ஸோ நன்றி சௌமியா. நன்றி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மெம்பர் ஆகுங்க. மெம்பருக்கு என்ன பண்ண போகிறோம்? நீங்கள் முதல்ல வீடியோ போடுங்க.